சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாக அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. சமாதானமும் சவிக்கையும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். சகோதரே, அந்த நாள் திருடனை போல் அவங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் உள்ளவர்கள் அல்லவே. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே என்று 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு செய்தி தலைப்பில் வந்தால் மேன்ஸ் டே அண்ட் த லார்ட்ஸ் டே. பார்ட் 1. மேன்ஸ் டே அண்ட் த லார்ட்ஸ் டே. மனுஷனுடைய நாளும் கர்த்தருடைய நாள். மேன்ஸ் டே அண்ட் த லார்ட்ஸ் டே. நீங்கள் பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயர் எழுதின நிருபத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும். கர்ப்பவதியானவளுக்கு திடீரென்று பிரசவ வேதனை வந்து அவள் எப்படி அவள் வேதனைப்படுகிறாளோ அதே போல கர்த்தருடைய நாள் வரும் பொழுது அது வந்து உலகத்தில் கைவிடப்பட்ட மக்களுக்கு அது வேதனையை தரும் என்று சொல்லப்பட்டது. அது திருடனை போல வருவதனாலே நீங்க வந்து அதில் சிக்கிக் கொள்ளாதபடி சகோதரே, அந்த நாள் திருடனை போல அவங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் உள்ளவர் அல்லவே. ஆமென். நம்ம மகளிர் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் ஆகியிருக்கு. We are walking in the lights. இதோ நம்ம வந்து வெளிச்சத்திலே நடந்துக்கணும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுற்றி வாக்கிங் இன் த லைட். நாம் வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாளிலே அவர்கள் வந்து சிக்கிக் கொள்வார். அது திருடன் எவ்விதமாக எதிர்பாராத நேரத்தில் வருகிறானோ அதே போல கர்த்தருடைய நாள் இருக்கும் என்று இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே இந்த பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் என்றால், மனுஷனுடைய நாளிலே இருக்கிறோம். மனுஷன் வந்து நியாயம் தீர்க்கிறான். மனுஷனை நியாயம் தீர்க்கிறான். அப்படி உங்களால நான் தீர்த்து பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷனுடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. இதோ நம்ம மனுஷனுடைய நியாய நாளிலே இருக்கிறோம். மேன்ஸ் டேல இருக்கிறோம். மனுஷன் என்ன செய்யறாருன்னா ஜட்ஜ் பண்ணுறோம். அவர் எப்படி, இவர் எப்படி, இந்த அம்மா எப்படி, அந்த அம்மா எப்படி, இந்த பொண்ணு எப்படி, இந்த பையன் எப்படி, இதெல்லாம் நம்ம அதை ஜட்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். மனுஷன் வந்து ஒருவர் நியாயம் விசாரிக்கும். பவுலையும் சில நியாயம் தீர்த்தார். அவர் எப்படி உண்மையான ஊழியக்காரரா, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறாரா, அப்படியாக உங்களால நியாய தீர்ப்பு பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கும். ஒருத்தர் நியாயம் தீர்ப்பு பாஸ்டர் நீங்க ஜட்ஜ் பண்ண முடியுமா? ஜட்ஜ் பண்ண இது மனுஷனுடைய பாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். பவுல் அப்படிதான் சொன்னார். எல்லா பாஸ்டர் மற்றவங்களை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஒருவர் இப்பொழுது நம்ம நியாயம் தீர்க்கிற நாளில் ஜட்ஜ் பண்ணுறோம், நிதானித்து பார்க்கிறோம், ஒருத்தரை குறித்து ஒருத்தர் கருத்துக்களை நம்ம சொல்லுகிறோம். இது மனுஷனுடைய நான் என்னிடத்துல நான் யாரும் ஒரு குற்றத்தையும் அறியேன். நான் வாசிக்கலாம், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறேன். நான் யாரும் குற்றத்தையும் அறியேன், எந்த குற்றமும் இல்லை, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு எந்த தப்பும் இல்லைங்கிறதுக்காக நான் நீதிமானாக இருக்கிறேன். சன்மார்க்க ஜீவியத்தினால ஒருத்தர் தங்களை நீதிமான் என்று சொல்ல முடியாது. தேவன் நம்ம நீதிமானாக்கி இருக்கிறார். நீங்களும் என்ன செய்ய, காலத்துக்கு முன்னதாக யாவரை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். கர்த்தருடைய நாள், நியாயத்தீர்ப்பின் நாள் வரும் பொழுது மனுஷனுடைய இதயத்தில் மறைந்திருக்கிறவரை அவர் வெளியரங்கமாக்கி இதயத்தின் யோசனைகளை வெளிப்படுத்துவார்.
அது கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லுது. 3ஆம் வசனத்துல மேன்ஸ் டே, 5ஆம் வசனத்துல லார்ட்ஸ் டே. மேன்ஸ் டே, லார்ட்ஸ் டே. இந்த மேன்ஸ் டேல என்ன செய்யறாங்க? மனுஷன் ஒருத்தரை ஒருத்தர் நியாயம் தீர்ப்பது. லார்ட்ஸ் டேல ஒருவரை ஒருவர் மனுஷன் நியாயம் தீர்ப்பதில்ல, கர்த்தர் மனுஷங்களை நியாயம் தீர்க்கிறார். அதுதான் டிஃபரன்ஸ். இன்னைக்கு நம்ம ஒருத்தர் நியாயம் தீர்க்கிறோம். இதுல கோர்ட் இருக்கிறது, மாஜிஸ்ட்ரேட் இருக்கிறாரு, இது ஹை கோர்ட் இருக்கிறது, அதன் மீது சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது, அதுக்கு மேல போனா இன்டர்நேஷனல் கோர்ட் கூட இருக்கிறது. இப்படியாக மனுஷர்கள் மனுஷனை நியாயம் தீர்க்கிறது. இது மேன்ஸ் டே. ஆனா லார்ட்ஸ் டே வரும்பொழுது மனுஷனை மனுஷன் நியாயம் தீர்ப்பதில்லை, கர்த்தர் மனுஷனை நியாயம் தீர்க்கிறார். அவர் சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார். எத்தனை சொல்லுங்க, அதுதான் லார்ட்ஸ் டே. அந்த 2 நாளுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்குள்ள பிரசங்கம் பார்ட் 1. அடுத்த வாரத்தில் கர்த்தர் சித்தமாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்கேன். போதுமான நேரம் இல்லை, போதுமான ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ஆவிதான் என்னை பலப்படுத்த வேண்டும். மேன்ஸ் டே, லார்ட்ஸ் டே இருக்கு. இப்பொழுது மேன்ஸ் டேல நம்ம இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் நம்ம குறை சொல்லுகிறோம், ஒருவரை ஒருவர் பாராட்டுகிறோம், ஒருவரை ஒருவர் நம்ம சொல்லுகிறோம். உலகமே அதுதான், யூடியூப்ல அதுதான் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு அரசியல்வாதியா ஒவ்வொரு காரியங்களா அவன் விமர்சனம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இது அவ்விதமான ஒரு காலம். ஒருத்தர் பேசுற காலம் இதை போல எந்த காலத்திலையும் கிடையாது. ஆனா லார்ட்ஸ் டே வரும் பொழுது மனுஷன் அப்படிலாம் பேசுறது. கர்த்தர் நியாயம் தீர்க்கும் பொழுது ஒரு வார்த்தை உட்காந்து சொல்ல முடியும். இந்த விமர்சனங்கள் என்றால் அப்படி இப்படி பேசுறது எல்லாம் கிடையாது. சின்ன காரியத்தை பெருசா ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். இது மேன்ஸ் டே. ஆனா லார்ட்ஸ் டே வரும் பொழுது மனுஷன் எந்த சாத்து போகும் சொல்ல முடியாது. எல்லாரும் நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்கும் பொழுது அவர் நியாயம் தீர்ப்பார். மனவாட்டி அவரோடு கூட இருப்போம். பசுத்தமான உலகத்தை அவரோடு சேர்ந்து நியாயம் தீர்க்கும் பொழுது ஒருத்தர் எந்த விமர்சனத்தையும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு அது உச்சகட்டத்தில் மேன்ஸ் டே கிளைமேக்ஸ்ல இருக்கிறது. முடிவு வர வேண்டிய நேரத்தில் நம்ம அடுத்தபடியாக நீங்க கவனிக்க வேண்டிய என்ன சொல்லுகிறார் என்றால், God of this evil age, இப்பொல்லாத உலகம், God of this evil age, இந்த பொல்லாத காலத்தின் தேவன் பிசாசு, இந்த பொல்லாத காலத்தின் தேவனாகிறார். இப்பொல்லாத காலத்தின் தேவன் என்ற செய்தியிலே 1965 8ஆம் மாசம் 10ஆம் தேதி கொடுத்த செய்தியிலே என்ன சொல்லுகிறார்? The day we are living is called in the Bible the day of man, man's day. நாம் இப்பொழுது வாழுகிற காலமானது மனுஷனுடைய நாட்களாய் இருக்கிறது. That is not God's day. அது தேவனுடைய நாள் அல்ல. God is not the God of this year. தேவன் இந்த பொல்லாத உலகத்தின் தேவன் அல்ல. Bible says he is வேத புத்தகம் என்ன சொல்கிறது என்றால் அவர் அப்படி அல்ல. He is the God of heaven. அவர் பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார். But this is not God's day. இது கர்த்தருடைய நாள் அல்ல. This is choosing day. இது தெரிந்து கொள்ளுதலின் நேரமாய். அதனால அவர் என்ன தொடர்ந்து என்ன சொல்கிறார் என்றால், either live for today and die. இதோ நீங்க ஜீவிக்கலாம் அல்லது மரிக்கலாம். Choose God and live. தேவனை தெரிந்து கொண்டு ஜீவியுங்கள். And God is the word. தேவன் எப்படி இருக்கிறார்? வார்த்தையாய் இருக்கிறார். And the word is the word manifested for the hour and the day. வார்த்தை என்றால் இந்த காலத்துக்கென்று இந்த நேரத்துக்கென்று வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தைனா சாப்பிட்றதுக்காக நாங்களும் தான் பைபிள் நாங்களும் தான் வார்த்தையை விசுவாசிப்பாங்க, அது இல்லை. The word is the word manifested for the hour and the day.
இந்த நேரத்துக்கும் இந்த காலத்துக்கும் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அதான் மெசேஜ். அதை நீங்க சூஸ் பண்ணா ஜீவிக்கலாம், அதை ரிஜெக்ட் பண்ணா மரிக்கலாம். ஸோ சூஸிங் மேன்ஸ் டே வந்து என்னன்னா சூஸ் பண்றது. திஸ் இஸ் சூஸிங் டே. லார்ட்ஸ் டேன்னா சூஸ் பண்ணது. இப்போ சூஸ் பண்ணலாம், இது மேன்ஸ் டே. ஆனால் மேன்ஸ் டே முடியும் பொழுது லார்ட்ஸ் டே வரும்பொழுது எதையும் சூஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டு கருத்துக்களை போய் சொல்ல வேண்டும். மேன்ஸ் டே அண்ட் லார்ட்ஸ் டே. இப்பொழுது நீங்க சூஸ் பண்ணலாம். எல்லாருமே நீங்களும் சூஸ் பண்ணலாம், நானும் சூஸ் பண்ணலாம், எல்லாருமே உலகத்துக்கு 700 கோடி மக்களும் சூஸ் பண்ணலாம். ஏன்னா மேன்ஸ் டே. ஆனால் லார்ட்ஸ் டே வரும்பொழுது அவன் சூஸ் பண்ண. இப்பொழுது மனுஷன் நியாயம் இருக்கலாம். அவங்க இப்படி இப்படி அப்படின்னு சொல்லலாம், பல காரியங்களை சொல்லலாம், நல்லதும் சொல்லலாம், கெட்டதும் சொல்லலாம். நாக்கு எலும்பில்லை, எப்படி வேணாலும் பேசும். இது மேத்ஸ் பேசலாம், அது மனுஷனுடைய நாடு. நம்ம லார்ட்ஸ் டே வரும்போது வந்து பேசுறது அன்னைக்கு வாய முடிக்கிட்டாரு. பார்த்தீங்களா? இந்த சத்தியம் நமக்கு தெரிய வேண்டியது அவசியம். முதலாவது சூசிங் சொல்ல இருக்கிறேன். அதாவது மல்கியா 4:5-6 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி எலியாவின் ஆவியுடைய தீர்க்கதரிசி வரலன்னா எது ரைட்டு எது தப்புன்னு தெரியாது. சூஸ் பண்ணணும்னா எது ரைட்டு எது தப்புன்னு தெரியும். மல்கியா 4:5-6 வந்து இதோட எலஜா ஸ்கர்னைச்சியுடைய தீர்க்கதரிசி வந்த பின்பு தான் எது ரைட்டு எது தப்புன்னு மனுஷனால நிதானிக்க முடியும். அது வரைக்கும் அது நிதானிக்க முடியாது. எலியாவின் ஆவியுடைய ஒரு தீர்க்கதரிசியை அவர் அனுப்பியிருக்கிறார். அவர் வந்து சத்தியத்தை ஓபன் பண்ணியிருக்கிறார். ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ட். அந்த மறைந்திருக்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தப்பட்டு, ஓ இதுதான் ரைட்டா, நம்ம வேணாலும் தெரியாம இருந்தமே, டிரினிட்டியை நம்பிட்டு இருந்தமே, தேவன் ஒருவர் தான், நம்ம பிதாகுமார பசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம், இது உண்மையான ஞானஸ்நானம் கர்த்தராகிய இயேசு. அவர் வந்து அந்த வார்த்தையை ஓபன் பண்ண பிறகுதான் எது ரைட்டு எது தப்புன்னு தெரியும். அதே போல நம்ம ஒரு ஸ்தாபனம் இருந்து நம்ம ஸ்தாபனத்தை குறித்து பெரும் பாராட்டிட்டு இருந்தீங்க. நாங்கள் சிஎஸ், நாங்கள் பெந்தகோஸ், நாங்கள் ஏஜி சர்ச்சுக்கு போகிறோம். இன்னைக்கு அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. இப்பொழுது வந்து அது பாபில் வந்து நம்ம அதை விட்டு வெளியே வரணும். அது மனுஷனுடைய ஆளுகை இருக்கிறது. நம்ம வார்த்தைக்கு திரும்பணும், பசுத்தாவின் ஆளுகைக்கு வரணும். அதை விட்டு வெளியே வாருங்கள், அதுக்கு அழிவு வரப்போகுது. இப்படி தெரிஞ்சப்பதான் அது தப்பு, இது ரைட்டு. பெண்கள் பசங்க பண்ணலாமா? ஏதோ அது பெண் பசங்க சாப்பிட்டு இருக்காங்க, பெண்கள் பசங்க பண்ண கூடாதுன்னு போட்டு அவன் எதனால வந்துச்சு? பழத்தை சாப்பிட்டதுனால வந்துச்சு. ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டாங்களா, ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டாங்களா அப்படின்னு மனுஷன் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவன் ரத்த சம்பந்தமானது. ஏவாள் வந்து அவ்விதமாக சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டு அது ரத்த சம்பந்தமான பாவம் வந்ததால் இயேசு கிறிஸ்து தம்முடைய பசுத்தமான ரத்தத்தை சிலுவையில சிந்த வேண்டியதாக இருந்தது. பாருங்க, எல்லாமே இந்த ஒரு ப்ராஃபட் எலஜா அனாயிண்டிங்குடைய ஒரு ப்ராஃபட் வந்து வார்த்தையை வெளிப்படுத்த பின்புதான் எது ட்ரூத் எது ஃபால்ஸ்ன்னு நமக்கு. இப்போ எல்லாத்தையும் கொஸ்டின்லாம் சும்மா பக்கமா ஆன்சர் எழுதுறது கிடையாது. நான் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறேன். 10 கேள்வி கொடுத்து 5 கேள்வி தான் எழுதணும். 5 கேள்வியில் 2 ஒன்று ஏபின்னு இருக்கும். அதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். 5 தான் பக்கமா எழுதணும். பேப்பர் வெயிட் போட்டு தான் மார்க் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல யாரையும் பார்க்கக்கூடாது, பேசாம எழுதிட்டே இருக்கணும். பாருங்க, அதை வந்து என்னன்னா சாய்ஸ் உண்டு. இதுதான் அதான் நீ ஏதாவது சாய்ஸ் பண்ண. அதே போல இப்போ வந்து அதெல்லாம் பக்கமா எழுதுறதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ என்னன்னா ஏபிசிடி 3 கொடுத்து எல்லாம் 3 ரைட்டு மாதிரி தெரியும். அதில் ஏதாவது ஒன்று டிக் பண்ணணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதெல்லாம் சூஸ் பண்றது 3 கொடுத்து அவங்க ஏதாவது ஒன்று சூஸ், எது கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணு அப்படின்னு டிக் பண்றதா. 100 கேள்வி கொடுத்து 100 டிக் பண்ணணும். அங்கே வந்து 5 கொஸ்டின் தான். அதில் வந்து ஒன்றுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். அது பக்கமா எழுதணும். அந்த காலம் வேறு. 1974 இப்போ நம்ம 2016 வந்துருக்கோம். 2016 வந்து என்னன்னா ஒன்லி சூஸ் பண்ணுறது தான். எக்ஸாம் எல்லாம் சூஸ் பண்ணுறது தான், டிக் பண்ணுறது தான்.
ரெண்டு ரைட் மாதிரி தான் தெரியும். அதனால எது உண்மையிலே கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா நம்ம நாலேஜ் இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அதை டிக் பண்ண முடியாது. குருடா மாதிரில சரியான மார்க் கிடைக்காது. சில பேருக்கு மைனஸ் மார்க் கூட போடுவாங்க. அவ்விதமாக இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கும்போது சூசிங் டே. அந்த பெண்ணாக என்ன சொல்கிறார், இட்ஸ் சூசிங் டே. படிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே சூஸ் பண்ற வேண்டியது. நம்ம எப்படி சாரி வாங்க போனா என்ன அதெல்லாம் எடுத்து போடுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றும் வாங்குறது கிடையாது. சில பெண்கள் விதமா செய்வாங்க. அதனால என்ன செய்யலாம், சூஸ் பண்றது. இது மேட்சா இருக்குமா, இது மேட்சா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா, எவ்வளோ நேரத்தை கட்டுமா பாருங்க. என்னன்னா படிச்சவங்களும் படிக்காதவங்களும் இது சூஸ் பண்ற வேண்டியது. இட்ஸ் சூசிங் டே. இது மேட்ச் டே. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் வரப்படுது சூஸ் பண்ண. அது லார்ட்ஸ் டே. they didn't know right from wrong until Malachi 4:5. இதோ மல்கியா 4:5 சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசி வரும் வரைக்கும் நம்ம சத்தியம் எது ரைட்டு எது தவறுன்னு நம்ம தெரியாம இன்னைக்கு இது அந்த தீர்க்கதரிசி இதுதான் ரைட்டுன்னு சொல்லும் பொழுது நம்ம இப்பொழுது சூஸ் பண்றோம். நம்ம நல்லதை சூஸ் பண்றோமா இல்லது நம்ம தவறையே சூஸ் பண்ணிக்கிடுறோமா? உலகத்துல மெஜாரிட்டி பீப்புள் தவறான காரியத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. பொய் பேசுறதுனா உலகத்துல ஜாஸ்தி, உண்மை பேசுறவங்க கொஞ்சம் பேர், நீதிமான்கள் ரொம்ப கொஞ்சம் பேர், வார்த்தையை தெரிந்து கொள்வது ரொம்ப கொஞ்சம் பேர். அது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி நம்ம கவலைப்படவில்லை, நமக்கு தெரியும். இப்பொழுது காட்ஸ் டே வரும்பொழுது, the Lord's day வரும்பொழுது மனுஷனுடைய இருதயத்தின் ரகசியங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். All the secret of men's hearts were going to be disclosed. மனுஷனுடைய மனசில் வச்சிருக்கிற எல்லா காரியம் அந்த நியாயத்திற்காக வெளிப்படும் பொழுது ஒண்ணுமே பேச முடியாது. இப்போ மனசிட்டு எல்லாம் வரும், பெருசா பேசணும். எல்லா தமிழையும் மூடி மறைச்சிட்டு பெருசா பேசுறது தான் இந்த உலகம். அன்னைக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் வெளிப்படும் பொழுது அவனுக்கு எல்லாத்தையுமே அவன் வாழ்க்கையை அப்படியே காமிக்க கொடுது. ஒன்றும் பேச முடியாது. எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் ஒன்றும் பேச முடியாது. இப்பொழுது ஜட்ஜ் அத்தியாயம் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? சுப்ரீம் ஜட்ஜ், இன்டர்நேஷனல் கோர்ட்டோட மேல கோர்ட், ஹெவன்லி கோர்ட். அந்த சுப்ரீம் ஜட்ஜி இன்னைக்கு வந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கிறார்? அந்த லார்ட்ஸ் டே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்து. இந்த நாள் டே ஆஃப் விசிட்டேஷன். தேவன் மனுஷனை சந்திக்க வேண்டிய நேரம். இப்படி சந்திக்க வேண்டிய நேரத்தில் ட்ரூத்தையும் ஃபால்ஸையும் பிரசன்ட் பண்ணுகிறார். இது தவறு இது ரைட் பிரசன்ட் பண்ணும் பொழுது நம்ம சூஸ் பண்றது மனுஷன் மேல உள்ள அவனுடைய சுயாதீன சித்தமாய் இருக்குது. அவன் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். நம்ம சூஸ் பண்ணா ரெண்டையும் வைக்கணும். இந்த கேள்விக்கு ஆன்சர் எழுதுறியா அந்த கேள்விக்கு ஆன்சர் சூஸ் பண்ணுவோம். எது நல்லா தெரியுதோ அதுக்கு நீ சூஸ் பண்ணணும். அதனால சூஸ் பண்றது நம்முடைய பொறுப்பு. அவன் சூஸ் பண்ணணும்னா ரெண்டையும் கொண்டு வைக்கணும். ரெண்டையும் வைக்காம ஒரு பொருளை மட்டும் வச்சுட்டு சூஸ் பண்ண சொல்ல முடியாது. ரெண்டு பொருளையும் அதுக்கு மேற்பட்ட பொருளையும் வச்சுதான் இதை எது நீ சூஸ் பண்ணுவான். அவன் சாரி நீங்க ஜவுளி கடை போனா அவன் அள்ளி போடுவோம் பார்க்கலாம். எல்லாரும் மாதிரி அள்ளி மேசையில் அள்ளி போடும்போது நீங்க சூஸ் பண்ணது உங்களுடைய உங்களுக்கு என்ன கலர் வேணும்? லைட்டா இருக்கணுமா டார்க்கா இருக்கணுமா, இது டிசைன் வேணுமா, அதை சூஸ் பண்றது உங்களுடைய. ஏதோ ஒரு சாரி வச்சுக்கிட்டு இருந்தா அது எப்படி? அது வீடு வீடா சேலம் போடுறோம் வாங்கினீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினீங்கன்னா அவன் என்ன செய்வான்னா அவன் வச்சிருக்கிறது தான் உங்களுக்கு காமிப்பான். நீங்க சூஸ் பண்ண முடியாது. நீங்க கடைக்கு போனீங்கன்னா பெரிய கடைக்கு போனா நீங்க சூஸ் பண்ணலாம். நிறைய கொடுப்பாங்க, நிறைய கொடுக்கும்போது நம்மளுடைய சாய்ஸ் இருக்கு. அதே போல இன்னைக்கு 2 ways தான். ஆண்டவர் அந்த ரெண்டையும் வைக்காம எப்படி சூஸ் பண்ண சொல்ல முடியும்? அவனே அந்த நன்மை தீங்கு அறியத்தக்க விஷயத்தை வச்சாரு. அவன் தான் அவன் சாப்பிடுவான்னு தெரியுமே.
அவன் உலகத்துல இப்படிலாம் வரும் தெரியுங்க. அவர் ஏன் வச்சாரு? இவன் பாருங்க, ஒரு குடியார இப்படி பேசுவான், ஒரு அவிசுவாசி விபச்சாரக்காரன் சகல பாவத்திலையும் ஜீவிக்கிறவன், அவன் பேசுறான், ஆண்டவரை குறை சொல்றான், அக்யூஸ் பண்றான். அவர் ஏன் வச்சாரு பாருங்க. ஒன்னையும் சூஸ் பண்ண சொல்றாரு. ரெண்டையும் வைக்காம எப்படி சூஸ் பண்ண முடியும்? நல்லதையும் கெட்டதையும் வச்சுதான் சூஸ் பண்ண சொல்றோம். நல்லதையும் வச்சு வைக்காம எப்படி சூஸ் பண்ண சொல்ல முடியும்? நம்ம மிருகமான ரோபாட்டா? நம்ம மனுஷன் நமக்கு அவ்வளவு சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஏன் வச்சாரு? நீ வந்து உனக்கு என்ன அறிவு இருக்கு, என்ன நாலேஜ் இருக்குது, அந்த கேள்வி கேட்குது, உனக்கு என்ன அறிவு இருக்குது? மனுஷன் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்பான், என்கிட்ட இப்படி ஒருத்த கேட்டுக்கிறோம், பயங்கரமா எனக்கும் உள்ள அடங்கிட்டேன். கர்த்தர் ஒரு மனுஷன் கேள்வி கேட்கறது, ஒரு பாவி கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவருடைய ஞானம் என்னன்னு தெரியாட்டாமா, அந்த வெளிப்பாடு என்னன்னு தெரியாட்டாமா? தெரியாம வந்து முட்டாள்தனமா மனுஷன் இன்னைக்கு பேசுறத நம்ம கேட்க முடியும். தேவனுடைய வார்த்தையை கொஸ்டின் பண்ணுறான் மனுஷன். அவன் உனக்கு இட்ஸ் a choosing day. நீ சூஸ் பண்ணதுன்னா நல்லதையும் கெட்டதையும் வச்சுதான் அங்க வைக்கத்தான் செய்யணும். ஜீவவிசம் நன்மையும் அன்னைக்கு வைக்கும் பொழுது இதுல ஏவாள் சாத்தானாலே சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு தவறானதை சூஸ் பண்ணிட்டா, அது அவள் சூஸ் பண்ணதான் மேன்ஸ் டே. அன்னையிலிருந்து மேன்ஸ் டே இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேன்ஸ் டேல இருக்கிறோம். மனுஷன் இப்ப சூஸ் பண்றதுக்கு நிறைய தவறானதை சூஸ் பண்றதுக்கு நிறைய இருக்குது. நல்லதை சூஸ் பண்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான். It's a day of visitation. ஆண்டவர் வந்து என்ன செய்யறார் என்றால் பிரசன்ட் பண்ணுகிறார். What shall you do with Jesus called with Christ? கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீங்கள் வந்து என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? அல்லாஹ் ரெண்டை கொண்டு வைக்கிறான். பிலாத்து ரெண்டை வைக்கிறான், பரபாசையும் ஜீசஸ் கிரைஸ்ட் வைக்கிறான். யூத ஜனங்களை பார்த்து அந்த ஜட்ஜ் என்ன சொல்லுகிறார்? நீங்க சூஸ் பண்ணுங்க. எப்படி பரபாசம் வைக்காம இயேசு கிறிஸ்துவை மட்டும் வச்சுட்டு சூஸ் பண்ண சொல்ல முடியுமா? சூஸ் பண்ணா உனக்கு மேற்பட்ட காரியம் வேணும். நல்லதும் வேணும், கெட்டதும் வேணும். நல்ல அழகா இருக்கிறது வேண்டாம், அழகு இல்லாத வேணும். நீ சூஸ் பண்ணது உன் பொறுப்பு. நீ அழகு இல்லாத சூஸ் பண்ணினா உன் பொறுப்பு. நீ அழகை சூஸ் பண்ணா உன் பொறுப்பு. உன் பொறுப்பு தான், உன் இஷ்டம் தான். அவன் இப்பொழுது எல்லாத்தையும் கேட்கிறான், நீங்க வந்து இந்த ரெண்டு பேர்ல யார விடுதலையாக்க உங்களுக்கு என்றால் இத பரபாசையா இயேசு கிறிஸ்துவா? எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவாக ஏழைகள் அங்க ரெண்டு வருஷத்தை வச்சாரு, அதே போல அவங்க மேடர், அந்த பரபாஸ் மேடர் கொலைக்காரன், அவனும் வேணுமா? ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்து வேணுமா? ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது சூசிங் டே, மேன்ஸ் டே. மத்தேயு 27:12 வாசிக்கலாம். அவர்கள் கூடியிருக்கையில் அவரை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். ஏதோ பரபாசையோ கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பாத்தீங்க, அவங்க சூஸ் பண்ணணும். இவன் யோசிக்கிறாங்க எதை சூஸ் பண்றது. அதனால பிரதானாசாரி வந்து காசு கணக்கில் கொடுத்து நீங்க வந்து பரபாச வந்து விடுதலை கேளுங்க, பரபாசை சூஸ் பண்ணுங்க. பரபாசன்னு சொல்லும் பொழுது அப்பொழுது நான் செய்தாங்க, இந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்யணும்? சிலுவையில் அறையும், சிலுவை அறையும் சொன்னார். குரூசிஃபை பாத்தீங்களா? எதை தெரிந்து கொண்டிருக்காங்க பாத்தீங்களா? மேன்ஸ் டே ஆனவரே அதை கொடுத்துருக்காரு. மேன்ஸ் டே நீங்க சூஸ் பண்ணலாம். ஆனா லார்ட்ஸ் டே வரும்போது சூஸ் பண்ண முடியாது. நம்ம இப்ப என்ன இருக்கிறோம், மனுஷன் அவங்க சூஸ் பண்றாங்க, அவங்க இஷ்டம் போனா நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கணுமா? நான் என்ன குழந்தையா? மனுஷன் சொல்லுவான், நான் ஏன் இஷ்டமா நான் சூஸ் பண்ணிடுவேன். ஒன்றும் செய்ய முடியாது. அம்மா அப்பா நீ சூஸ் பண்றா, இது மேன்ஸ் டே, நல்ல லார்ட்ஸ் டே வரும்பொழுது அன்னைக்கு நீ யோசி. இப்போ நீ உன் இஷ்டம் போறப்போ, நீ உன் மனம் போறப்போ எப்படி பாத்தீங்களா? ஆண்டவரே அவங்க நியாயத்தீர்ப்பு நியாயத்திற்கு நான் நிற்கும் பொழுது அவரையே சூஸ் பண்ணார். ஜீவ விருட்சத்தை புறக்கணித்து நன்மையிலே அறிந்திருந்ததை அந்த ஆடவன் ஈவு எப்படி பங்கு பெற்றாங்களோ அதே போலதான். When they refused that, they were dead
இது அவங்க எதை செஞ்சார்கள் என்றால் அவர்களுக்கு மரணம் அவங்களுக்கு மரணம் வந்தது. இந்த கடைசி காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர் என்ன செஞ்சிருக்காரு என்றால் நம்முடைய விசுவாசத்தை ஆதி பெந்தேகோஸ்தே விசுவாசத்துக்கு தெரிவிக்கிறார். ஆமென். ஏதோ கர்த்தருடைய தெரிந்து பயங்கரமான நாள் வருமே, நான் எலியா தீர்க்கதரிசியை கொடுத்தா இருக்கிறேன், நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிள்ளைகளுடைய பிதாக்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய அவருடைய பிதாக்களுக்கு திருப்புவான். நம்முடைய பிதா யாரு? ஏர்லி பெந்தேகாஸ்டல் ஃபாதர்ஸ். அல்லேலூயா. மாடர்ன் பெந்தேகாஸ்ட் கிடையாது. ரெண்டு பெந்தேகாஸ்ட் இருக்கு. இவங்களுக்கு நான் அப்போஸ்தல சபைன்னு சொல்லுவாங்க. நீங்க அப்போஸ்தல சபை கிடையாது, மாடர்ன் பெந்தேகாஸ்ட் சர்ச். சுடிதார மாட்டிக்கிறீங்க, மாடர்ன் பெந்தேகாஸ்ட் சர்ச். முடிய கட் பண்ணிக்கிறீங்க, லெகின்ஸ் போடுவீங்க, நீங்க மாடர்னா இருக்கு. இது வந்து ஹிப்பி தலையை வச்சுக்கிட்டு இது அவன் வந்து அங்கே கிட்டார் அடிச்சு பாட்டு பண்ணிட்டு இருப்பான். ஸ்டேஜில் வந்து கையில் எல்லாம் நல்லாம கட்டி வச்சிருப்பான். அவன் தான் ஏஜி தச்சு நாங்கள் பாட்டை படிப்போம். என்ன பண்ண முடியும்? இது மாடர்ன் பெந்தேகாஸ்ட். இது ஏஜி சர்ச் மாடர்ன் பெந்தேகாஸ்ட். ஏசிய சர்ச் மாடர்ன் பெந்தேகாஸ்ட். நம்ம வந்து ஆதி பெந்தேகாஸ்ட். அல்லேலூயா. பெந்தேகாஸ்டல் ஃபாதர்ஸ். அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுல் வாழ்ந்த காலத்துக்கு நான் இன்னைக்கு திரும்பப்பட்டிருக்கோம். ஆமென். அந்த ஒரிஜினல் வேர்டு இன்னைக்கு திரும்ப வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஜனங்கள் இன்னைக்கு ஜாசண்டல் சிஸ்டத்துல இருக்கிறாங்க. இயேசு தேவனுடைய உபதேசத்துல இருக்கிறார். நீங்க கவனிக்கும் பொழுது அவன் சூஸ் பண்றது, நீ வார்த்தையை சூஸ் பண்ணுவியா? ஜாசண்டல் சிஸ்டம் டினாமினேஷன் வந்து ஜாசண்டல் சிஸ்டம். அந்த ஜாசண்டல் சிஸ்டத்தை தெரிந்து கொள்வீர்கள். எலியா வரும்பொழுது அதான் கேட்கிறோம், நீங்க என்னத்துக்கு ரெண்டு நிலைமையினால குத்தி குத்தி நடக்கிறீங்க? கர்த்தர் தெய்வமான கர்த்தரை செய்றீங்க, பாகால் தெய்வமான பாகாலை செய்றீங்க. இதை நீ சூஸ் பண்ணுங்க. இட்ஸ் மேட்ச் டே, இட்ஸ் சூசிங் டே. நீங்க மனுஷனுடைய நாள்ல இருக்கிறீங்க, கர்த்தருடைய நாள் இன்னும் வரல. அன்னைக்கு நீங்க வந்து சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இப்போ அதுதான் இருக்குதான், அந்த சூழல் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லலாம். அன்னைக்கு நீங்க ஒண்ணுமே வாயை திறக்க முடியாது. இப்பொழுது மேட்ச் டேல இருக்கிறீங்க, நீங்க சூசிங் டேல இருக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு உரிமை இருக்குது. நீங்க ஜீவனையும் தெரிந்து கொள்ளலாம், மரணத்தையும் தெரிந்து கொள்ளலாம், ஜாசண்டல் சிஸ்டத்தையும் தெரிந்து கொள்ளலாம், ஒரிஜினல் வேர்டையும் தெரிந்து கொள்ளலாம். 99.9% ஜாசண்டல் சிஸ்டத்துல இயேசுவின் உபதேசத்தில் இருக்கிறார். நம்ம வந்து ஏர்லி அப்போஸ்தலிக் ஃபாதர்ஸ் டீச்சிங்ல இருக்கோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? பால் டீச்சிங்ல இருக்கோம். ஒரிஜினல் வேர்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ல நம்ம லைஃப் இருக்கு. அங்கே நம்ம மினிஸ்ட்ரி ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலருக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனா உலகம் வந்து ஜாசண்டல் சிஸ்டத்துல இருக்கு. எலியா வரும் பொழுது சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குத்தி குத்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாருங்க. இப்ப மிட்டிகேஷன் பண்ணி பார்க்கலாம் யார் உண்மையான தெய்வம். நீ ஒரு காளை கொண்டு வாங்க, நான் ஒரு காளை கொண்டு வரேன். சந்து சந்தாக துண்டித்து வைத்து பலி செலுத்த வேண்டும். நெருப்பு போடக்கூடாது. நெருப்பு வந்து அந்த அதை கடவுளால் அது வரணும், தேவனால் வந்து பட்சிக்கணும். உங்கள் தெய்வம் உண்மையான தெய்வமாக இருந்தார் அந்த ஃபயர் மேல இருந்து வரணும். நீங்க அடுப்புல இருந்து நெருப்பு கொண்டு வரக்கூடாது. அப்படி சொல்லும் பொழுது எல்லாம் அது நல்ல யோசனை சொன்னாங்க. நீங்க மெஜாரிட்டியாக 800 பாகம் தீர்க்கதரிசிங்க, நான் முத்தந்தான். முதலாவது நீங்க செய்யுங்க. காலையில 9 மணில இருந்து அந்திப்பலி செலுத்தும் வரைக்கும் 3 மணி வரைக்கும் பாகாலே கூப்பிடுறாங்க. தன்னுடைய நாத்துல வந்து குத்தி விடுறாங்க, அழகு குத்துறாங்க, இழுத்து குத்துறது, இங்கிருந்து குத்துறது, குழந்தைகளையும் விடாதபடி அவங்களுக்கும் குத்தி வைக்கிறது. இதுதான் இந்து மார்க்கம். அன்னைக்கு பாகால் அப்படிதான் செஞ்சாங்க. அது இன்னைக்கு இருக்கிற இந்து மார்க்கம் பாகால் வழிபாடு. பைபிள்ல கரெக்டாரு. தங்களுடைய சரீரங்களை கீறி கொண்டார்கள், தங்களுடைய ரத்த சிந்தி தங்களை உபத்திரம் பண்ணினார். எலியா வந்து பரியாசம் பண்ணான். ஒருவேளை உங்க கடவுள் வந்து அவன் வந்து தூரமா பிரயாணம் பண்ணியிருப்பான் அல்லது தூங்கிட்டு இருப்பான், சத்தமா தூங்கு,
ஒன்றும் பாருது. நோ இண்டிகேஷன். அதான் அந்த ஃபால்ஸ் காட், ட்ரூ காட் இல்லை, ஃபால்ஸ் காட். இந்தியா வந்து ஃபால்ஸ் காடை வழிபட்டு கொண்டிருக்காங்க. ஃபால்ஸ் காடை ஆதரிக்கிற ஒரு கட்சி தான் உங்களை என்னை ஆளுகை செய்யும். உண்மையிலே நாங்கள் ஜெசபெல்ல தான் இருக்கோம். அவ்விதமான காலத்தில் இருக்கும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கு. பாருங்க, இதை அவ்விதமாக அவன் சொல்லுகிறான். ஒண்ணுமே பதில் இல்லை. எலியா ஒரு மனுஷன். இப்பொழுது அவன் அந்த அந்திபலி செலுத்தின 12 கற்களை எடுத்து வச்சு இஸ்ரவேல் என்று பெயர் சூட்டி இதை பலியிடத்தை செப்பரேட்டு காலை விறகை அடுக்கி வைத்து காலையை சந்து சந்தாக துண்டித்து வைத்து 3 மர தண்ணி ஊற்றி சுற்றி வாய்க்காலை தண்ணி நிரம்பி விட்டது. இதமாக என்ன சொன்னால் இதை நான் கத்தர் நோக்கி நான் கருத்து இயேசுவே என்று சொன்னால் இஸ்ரவேல் தேவனே நீதான் உண்மையான கத்தர் என்று நான் உடைய ஊழியக்காரன் இதெல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை இன்றைக்கு நீர் என்னை விளங்கப்படும் என்னை கேட்டதும் என்று ஜெபிக்கும் பொழுது எலியாவின் தேவன் இதா பயர் அனுப்பினார். அது நதியை பட்சித்து போட்டது. அந்த தண்ணீரையே அப்படியே அது பட்சித்து போட்டது. ஜனங்கள் நினைச்சாங்க கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று அவங்க அறிக்கை செய்து இந்த கர்த்தரை தொழுது கொண்டார்கள். பவாது தீர்க்கதரிசிகள் 800 பேரை பிடிச்சு எலியா ஒருத்தரையும் விடாதபடி எல்லாத்தையும் வெட்டி போட்டார். என்ன சொல்றான், நீ சூஸ் பண்ணுங்க, கர்த்தர் தெய்வமா பாருங்க. இன்னைக்கு நான் ட்ரூத்தை வந்து விண்டிகேட் பண்ணிக்காங்க. இதுதான் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர், அவர்தான் மெய்யான தேவன் என்பதை இப்பொழுது உங்களுக்கு விண்டிகேட் பண்ணி காண்பிக்கப்படுது. கர்த்தர் ஃபயர் அனுப்புகிறார். அங்க ஃபயர் இல்ல, டினாமினேஷன் சர்க்கிள்ல நோ ஃபயர், நோ ஃபயர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். அங்க டான்ஸும் பாட்டும் தான் இருக்குது ஒழிய சும்மா எமோஷன் இருக்குது. கீழே ஜனங்கள் விழுகிறாங்க, ஏதோ வளர்றாங்க, கீழே விழுகிறாங்க. இதுதான் அங்க பசுத்தார். நமக்கு பசுத்தாக வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ரெவலேஷன் நமக்கு ஸ்டிமுலேஷனை கொண்டு வருது. வார்த்தையில கழி கொடுக்குறோம், நம்ம ஆவியில கழி கொடுக்குறோம். ரியல் ஃபயர் எங்கே இருக்குது? எலஜா மெசேஜ்ல ரியல் ஃபயர் இருக்குது. ரியல் காட் எங்கே இருக்கிறார்? அது ஃபால்ஸ் காட் நிரூபிக்கப்பட்டது. ஜனங்கள் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று சொன்னாலும் only 7,000 elected people என்ன சொல்றாங்க அங்கே முன்குறிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். 19-12 வாசிக்கலாம். ஒரே ஒரு ராஜ்யம் பாதாளத்துக்கு முழங்காலிருக்கிற முழங்காலையும் அவனை குத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன். இந்த 7000 பேரை பாகாலுக்கு முழங்காலை முடக்காதும் பாகாலுடைய பாதத்தை குத்தம் செய்யாத 7000 பேரை மீதியாக வைத்தேன். அல்ல 7,000 elected people அங்கே இருந்தாங்க. ஆமென். 7,000 இப்ப என்ன சொல்றாங்க? கர்த்தர் அவனுக்கு புத்தகத்தை திறந்து 7000 பேர் இருக்கிறார்கள் என்பதை அவன் பார்க்க முடியாது. அந்த லாஸ்ட் புக் ஆஃப் லைஃப் திறக்கப்பட்டது. இதாங்க 7,000 people elected people அங்கே இருக்கிறாங்க. எத்தனை பேர் கர்த்தரை தேவன் சொன்னாங்க, இண்டிகேஷனை பார்த்தாங்க. ஆனாலும் only 7,000 தான் அங்கே ரெமனன்ஸாக மீதியாக இருக்கு. பாத்தீங்களா? அது வந்து மேட்ச் சூஸ் பண்ண சொல்றாரு அந்த எலெக்டர். அதே ஜனங்கள் வந்து only 7,000 தான் மீதியா இருந்தாங்க. மற்ற எல்லாருமே ஜேசபெல் சிஸ்டத்துல இருந்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த எலெஜா மெசேஜ் பிறகு லார்ட்ஸ் டே இருக்கிறது. லார்ட்ஸ் டே வரும் பொழுது ஏதோ அங்க 2வது யுத்தத்துல 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல அவன் அந்த முதல் 2 யுத்தத்துல ஜெயம் கிடைத்தது. 22ஆவது 3ஆவது யுத்தத்துல போகும்போது சீரியர் ராஜா அவனுக்கு எதிராக படையெடுத்து வந்து இது அம்பு விடும் பொழுது ஆகாபுடைய ஈரலை அது பிளந்தது. அவன் அந்த ரதத்திலே செத்தான். அவனுடைய ரதத்தை கழுவும் பொழுது நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது. எலியா சொன்னவனமாக ஆகாபின் ரத்தத்தை நாய்கள் நக்கினது. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க வந்து ஜேசபெல் வந்து கொல்லப்படுவதை வாசிக்கும். யெகூ அங்கே வரும் பொழுது கண்ணுக்கு மை போட்டு அவள் அவனை அட்ராக்ட் பண்ண வேண்டும் நினைக்கும் பொழுது அங்க யார் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவள் யாரு? அவளை கீழே தள்ளுங்க சொல்லும் பொழுது கீழே அப்படி தள்ளும் பொழுது மாட்டில் தள்ளும் பொழுது அவர் கீழே விழுந்து அவரோட ரத்தம் தெரிந்தது சுவர் மேல சென்று
அவன் சாப்பிட்டு வந்து பார்க்கக்குள்ள நாய்கள் அங்கே மாம்சத்தை தின்னும். நாய்கள் அவருடைய மாம்சத்தை தின்னும் என்று நிறைவேறியது. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது ஆகாபுக்கு 70 குமாரர்கள் இருந்தாங்க. பாருங்க, ஒரு குழந்தை வளர்க்கிறீங்க நீ கஷ்டப்படுறாங்க, இன்னொரு குழந்தை நம்ம பிறந்தா எப்படி வளர்க்கிறது? அவனுக்கு 70 குமாரர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் வெட்டி போட்டான். வர யோனதாபை பார்த்து சொல்லுறான், இன்னைக்கு பாகால் வொர்ஷிப் நடந்துகிட்டு இருக்குது, தேவாலயத்துல பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது, டெம்பிள்ல பண்டிகை, நம்ம என்ன செய்ய மாட்டாங்க எல்லாத்தையும் அப்படியே வளர்ச்சி அத்தனை பேரும் யெகோவா ஆண்டவர் எழுப்பினார். ஜெசபெல்லையும் இது அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் லார்ட்ஸ் டே அங்க வந்தது. அங்க சூஸ் பண்ணும் பொழுது மேன்ஸ் டே லார்ட்ஸ் டே வரும்பொழுது தனிக்க முடியல. எல்லாரையும் பாகாலை வழிபடுகிற அனைவரும் கொல்லப்பட்டார். யெகோவா ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக பயன்படுத்தினார். மேன்ஸ் டே லார்ட்ஸ் டே. அந்த எலஜா வரும்பொழுது அப்படிதான். இது 2வது எலஜா ஜான் த பேப்டிஸ்ட், கணக்குப்படி பார்த்தா 3வது. அல்ல எலஜா வரும்பொழுது இது அந்த யோவான்சான் வரும்பொழுது அவன் சூஸ் பண்ணபடியா சொல்லுகிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு, behold the lamb. நீங்க ஆடு மாடுகிற பெரியவனுடைய ரத்தத்தையும் கீழே இருக்கிறீங்க. ஆனா ரியல் லேம்ப் அதுதான். taketh away the sin of the world. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டி தான். அவரை சூஸ் பண்ணுங்க. நேச்சுரல் லேம்ப் விட்டுருங்க. நேச்சுரல் டெம்பிள் முடிஞ்சு போச்சு. ரியல் டெம்பிள், ரியல் tabernacle ஜீசஸ் கிரைஸ்ட். ஹalleluya. ரியல் sacrifice ஜீசஸ் கிரைஸ்ட் சூஸ் பண்ணுங்கன்னு அவன் சொல்றான். ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டை சூஸ் பண்ணாங்க. இது அவன் தன்னுடைய சாமர்த்தியை தெரிந்து கொண்டார். எல்லாத்துக்கு முன்னதாக இயேசு நிற்கிறார். அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இவருடைய இரத்தப்பழிக்கு நான் காரணம் அல்ல என்று சொல்லி தண்ணீரை எடுத்து தன்னுடைய கைகளை கழுவுகிறார். மத்திய 24, 27, 24. கலகம் அதிகமாகவே அல்லாமல் தன் பிரயோஜனத்தாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்கள் முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். பிலாத்துக்கு அதை என்ன செய்ய தெரியல. அவனுக்கு ஒரு இக்கட்டான நேரம் இருக்கு. அவனுக்கு இது சூசிங் டே, அவனுக்கு அது மேட்ச் டே, சூசிங் டே. அவனுக்கு இயேசு சமூகமா இருக்கிறார். அவன் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி, ஆகாய எசாயா போன்ற தீர்க்கதரிசி கிடையாது. அவங்க எல்லாம் பார்ட்ஸ் வேர்டு, தேவனை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தினார்கள். இவர் ஃபுல் வேர்டு. ஹalleluya. God of the prophet. தீர்க்கதரிசியின் கர்த்தராகிய தேவனானவர். அவன் முன்னால நிற்கிறார். இப்போ அவன் சூஸ் பண்ண, அவன் ஜூஸை சூஸ் பண்ணவா அல்லது ஜீசஸை சூஸ் பண்ண? ஜூஸுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாமா, இயேசுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாமா? நீங்க எத்தனை பேர் இயேசுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹalleluya. உலகத்துக்கு சிநேகிதராக இருக்கிறவர்களா இயேசுக்கு சிநேகிதராக இருக்கிறது? உலகத்தின் மனுஷங்களை அழிஞ்சு போற மனுஷன் இன்னைக்கு இருந்து நாளைக்கு சாகிற மனுஷனை பிரியப்படுத்த பாக்கீங்களா? எந்த மாறாத நித்தியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பர்களா இருக்கிறது. நம்ம சூஸ் பண்ண வேண்டியதா? எல்லாத்துக்கும் அந்த நேரத்தில் வரும்பொழுது this was all the word, the God, the prophet himself. மற்றெல்லாம் தீர்க்கதரிசியோட கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட பார்ட்ஸ் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. இது அங்க யோவான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கு தேவாட்டு குட்டி நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது அவன் நியாயசபையில் இருக்கிறான். அவனுடைய மனைவி வேற என்ன செஞ்சிருக்காங்க, அவனோட கடிதத்தை கொடுத்து இந்த நீதிமானுக்கு நீங்க ஒன்றும் செய்யாங்க, நேற்று ராத்திரியில ரொம்ப வேதனைப்பட்டேன், அதனால அவனுக்கு தவறான தீர்ப்பு கொடுத்துறாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் அவனை பாதிக்குது. என்ன செய்யலாம்னு யோசிக்கிறான். அடிச்சு பார்த்து ஈவிறக்கப்பட்டு அவங்க வெட்டுவாங்க. நம்ம அடிச்சு பார்த்தாலும் அந்த ஜூஸுக்கு ஈவு இறக்கம் வரல. அதுக்கு பிறகு லாஸ்டா மெத்தடை கடைப்பிடிக்கலாம். பரபாசா அல்லது இந்த இயேசுவான் கேட்கும் பொழுது அதையும் அவங்க பரபாசம் சொல்லிட்டாங்க. இவரை விடுதலையாக ட்ரை பண்றான், அவனாலும் பிடிக்கல. அவன் சூஸ் பண்ண வேண்டிய நேரம் இருந்தது. சூஸ் பண்ண வேண்டிய நேரம் வரும் பொழுது இதை என்ன செய்யறாங்க, அவனால ஒன்னும் செய்ய முடியல. ஜூஸுக்கு தான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நான் நினைச்சிட்டேன். ஏனென்றால்
வந்து பைலட்ஸை வந்து ரோம அரசாங்கம் கவர்னரா நியமித்திருக்கு. பரபாஸ் வந்து ரெவல்யூஷனை புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். ரோமருடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் புரட்சி செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் சில விதமான இயக்கங்கள் ஏற்பட்டு அங்க வந்து அதிக கலவரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதனால இந்த கலவரத்தெல்லாம் வந்து அடக்கி லா அண்ட் ஆர்டரை கொண்டு வரதுக்காக தான் பைலட்ஸ் அங்க கவர்னராக கொண்டு வந்தான். இந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா இந்த பிரீஸ்ட் வந்து இந்த பிரதான ஆசாரியர்கள் மற்றும் ஆசாரியர்கள் என்ன செய்யறார்கள், எல்லாரும் இவரை பின்னால ஓடி இருந்தாங்களே, உலகமே அவர் பின்னால போயிடுச்சு. இப்படின்னா ரோமர் வந்து நம்மளே சாப்பிட்டு எடுத்து போடுவார்கள். லாசர் உயிரோடு இருந்த பின்பு ஜனங்கள் எல்லாருமே அவரை பின்பற்றி போகும் பொழுது என் ஜனங்கள் இவருக்கு இந்த பிரதான ஆசாரியர் நம்முடைய சாணம் என்ன ஆகும், இப்படியே வெட்டிட்டா என்ன ஆகும், இவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவங்க சதியாலோசனை பண்ணி கொண்டு பிலாத்திட்ட வரும் பொழுது இந்த யூதர்களை பிரியப்படுத்தவா, இங்க லா அண்ட் ஆர்டரை கொண்டு வரும். நமக்கு ரோம அரசாங்கம் அதுக்காக தான் நம்மளை கவர்னரா இங்க வச்சிருக்குது. இந்த லா அண்ட் ஆர்டரை கொண்டு வரதுக்கு இவங்க நம்ம இயேசு கிறிஸ்துவ கொண்டு வந்து நம்ம எப்படின்னா இவங்க எல்லாம் கலகம் பண்ணிடுவாங்கல்ல, இவரை விடுவிச்சா இவங்க கலகம் பண்ணிடுவாங்க. அந்த கலகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, சீசருக்கு எப்படி பதில் சொல்றது? கவர்னர் வந்து ஜனாதிபதிக்கு சொல்லணும், பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லணும். சீசர் ரோமாபுரியில இருக்கிறார், இவன் ஜெருசலேம்ல கவர்னரா இருக்கிறான். இவனால எதை சூஸ் பண்ணணும்னு தெரியல. அவ்விதமான ஒரு இக்கட்டான நேரம். அதே போல நமக்கு வரலாம். வாட்சியை சூஸ் பண்ணவா, டினாமினேஷனை சூஸ் பண்ண, அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கணுமா, அந்த இயேசுக்கு வார்த்தைக்கு நம்ம ஃப்ரெண்டா இருக்கணுமா? இவ்விதமான சூழலை வரப்படுது. நீர் வந்து அவரை சிலுவையில் அறையினா நாங்க வந்து நீ ராயனுக்கு துறவிதி, நாங்க வந்து உங்களுடைய பதவி விட்டு எடுத்து தன்னை ராஜா என்று சொல்லுகிறவன் எவனும் ராயனுக்கு விரோதியா இருக்கிறான் என்று அவங்க போய் அவன் காதல் வந்து சொல்லிடுறாங்க. அதனால அவன் என்ன செய்யற, யூதர்கள் கலகம் பிடிச்சவங்க, வணங்கா கழுத்துள்ள மக்கள், இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த ஜாதியை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன செய்யறன்னு யோசிக்கும் பொழுது கடைசியா ராங்கானதை சூஸ் பண்ணி தண்ணி எடுத்து அவன் கையை கழுவி நான் இதை வந்து நான் ஜீசஸ் அங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் சரித்திரம் என்ன சொல்லுகிறது, அவன் இன்சேன் ஆகிட்டான், அவன் பைத்தியம் ஏற்பட்டு அவன் போய் எடுத்துட்டான். சுவிட்சர்லாந்து அந்த ஏரியில போயிட்டு எடுத்துட்டான். நாங்க மூழ்கி செத்து போயிட்டான், தண்ணீரை வந்து செத்து போயிட்டான். அவனுடைய முடிவு அதுதான், தவறான ஒன்றை தெரிந்து கொண்டான். இன்னைக்கு வார்த்தையை சொன்னோம்னா அது ஏதோ இல்லை சாதாரண காரியம் நினைக்கிறான். அது ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. நீ வார்த்தையை பிரசன்ட் பண்ணும்போது ஜீசஸ் கிரைஸ்ட், நீ இருக்குது ஃபால்ஸ்ல இருக்கிறா, ஃபால்ஸ் விட்டு நீ ட்ரூக்கு வா. அதனால என்ன பாதிப்புனாலும் வரணும். இது நித்திய ஜீவன், அது மரணம். பரபாஸ் கொலைகாரன் மரணம். ஜீசஸ் வந்து என்ன செய்யறார், அவன் ஜீவனா இருக்கிறார், ஜீவாதிபதியா இருக்கிறார். ஆமென். அவன் என்ன சொல்லுறான், ஆண்டவர்கிட்ட உம்மா வந்து விடுதலையாக்கிறதுக்கு எனக்கு பவர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். பாருங்க மனுஷன் எப்படி கேட்கிறான் பாருங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவனுக்கு என் மேல அதிகாரம் இல்லை, மேல ஜட்ஜா மாறிட்டான். கடவுளை நியாயம் தீர்க்க அளவுக்கு அவன் மாட்டான். கடவுள் வந்து நியாயம் தீர்க்கப்படுறாங்க, அவன் ஜட்ஜா இருக்கான், மனுஷன் ஜட்ஜா இருக்கான். கடவுள் வந்து இதை ஜெண்டால் அந்த ட்ரைபியூனல்ல வந்து அந்த ஜெண்டால் அந்த கோர்ட்ல வந்து நிக்கிறார். அவன் சொல்றான் உங்க விடுதலையாக்கு எனக்கு அதிகாரம் இருக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்கிறான். எப்படி பாருங்க, அவன் சொல்லுறாரு அவன் சூஸ் பண்ண வேண்டிய நேரம். இப்ப அவன் என்ன சொல்றான், உண்மை விடுதலையாக்கிறதுக்கும் வரலாற்று ஒப்பு கொடுக்க எனக்கு பவர் இருக்குது, மனுஷனுக்கு ஆண்டவர் மேல பவர் இருக்குங்கிறான். எப்படியாப்பட்ட இந்த சத்தியம் ஃபால்ஸ், இவன் ஃபால்ஸ். இன்னைக்கு அவனுக்கு ஃபால்ஸ், நம்ம செய்யறதுக்கு ஃபால்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா சொல்லுவோம். இன்னைக்கு காட நியாயம் தீர்க்கிறாங்க. அவங்க சூஸ் பண்ண வேண்டியதை விட்டுட்டு அவங்க நியாயம் தீர்க்கல வந்துட்டாங்க. காட்ஸ் பொசிஷன் அவங்க எடுத்துக்கிறாங்க. எப்படியாப்பட்ட இந்த மெசேஜ் நிறைய பேர் சொல்லலாம், இந்த மெசேஜ் நான் செய்தியில இருக்கிறேன், நான் செய்தியில இருக்கிறேன். சில லட்சம் மக்கள் இந்த செய்தியில உலகமையில இருக்கிறார். ஆனா அதுல உண்மையானவங்க யார்? கோலா என்ன செய்யறான்,
செய்யறான், நானும் மெசேஜ்ல இருக்கிறேன், நானும் ப்ராஃபட்டை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னான். தாத்தா அபிராம் கூட்டத்தாரும் அப்படிதான் சொன்னாங்க. நாங்களும் ஜேர்னில இருக்கிறோம், நாங்க தேர்ட் எக்ஸடஸ்ல இருக்கிறோம், இல்ல நாங்களும் மெசேஜை ஃபாலோ பண்ணுகிறோம், ஜேர்னில இருக்கிறோம், ரேப்சர் நோக்கி நாங்க போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? கோரா எதிர்த்து பேசினா அக்கினி பட்சித்து போட்டது. தாத்தா அபிராம் கூட்டத்தார் என்னென்ன பேசினாங்க, அவங்க எல்லாம் பூமி வெளிக்கி போச்சு. மேக்ஸ்ல என்ன வேணாலும் பேசணும், என்ன வேணாலும் மனசுல வந்தது, வாயில வந்தது, எல்லாத்தையுமே பேச வேண்டிய பேசுங்க. இது மேக்ஸ் டே, உங்க காலைக்கு லார்ட்ஸ் டே வரப்போகுது, அன்றைக்கு எல்லாமே தெரியும். இப்படிதான் மனசுல நினைக்க வேண்டியது. நீடிய பொறுமையினாலே உங்களுடைய ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள் இயேசு சொல்லியிருக்கிறார். நேரத்தில் ரொம்ப நீடிய பொறுமை இருக்கிறது. ஏன்னா மனுஷன் அவன் எல்லாம் பேசும், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை அவங்க நியாயம் தீர்ப்பாங்க. இயேசுவே அவங்க நியாயம் தீர்ப்பதற்கு பிலாத்து எப்படி இருந்தாரோ, எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க, அதே மாதிரி தான். அதான் we are God's people, hallelujah. அதான் மகளடா மரியாதை போல, அந்த சீசர்கள் போல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. மகளடா மரியாதை அதை ஸ்டாப் பண்ண முடியாது, அந்த ஆசாரியர்கிட்ட போய் சொல்ல முடியாது, அந்த பிலாத்துக்கிட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அது அவங்களுடைய காலம். இது மேக்ஸ் டே, இது ஜூஸ் டே இருந்தது. அவங்க நினைச்சதை கொண்டு போய் பிலாத்துக்கிட்ட போய் சாதிக்க போனாங்க. உண்மையான பிலீவர்ஸ் அந்த இன்சிடென்ட் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. இயேசுவை சிலுவையில் அறைய விடாதபடி அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. அதே போல இன்னைக்கு மனுஷனுடைய நாள்ல மனுஷங்க எது வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் நியாய தீர்ப்பு செய்யலாம், நம்ம போய் அதை ஒன்று ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம நீடிய பொறுமையினாலே நம்முடைய ஆத்மாவை காத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். நம்ம என்ன செய்யணும்? ஒரு கிரேட் பிரைஸை நம்ம செலுத்த வேண்டியதாக, ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மேக்ஸ் டேல நம்ம ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும். கிரயத்தை செலுத்த வேண்டும் என்றால் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும், ஒரு தியாகம் பண்ண வேண்டும். சிம்சோன் என்ன செய்யறான் என்றால் ஒரு நாளை ரியலைஸ் பண்ணலாம், நான் பெலிஸ்தர்களை அழிப்பதற்காக நான் பிறந்தவன், ஆனா கடைசியில் பெலிஸ்தர்களால் நாம் அழிய வேண்டுமா? I was raised up to destroy, as me conquered and is making sport with me. நான் எதை அழிக்கணும்னு பிறந்தனா அது என்னை ஜெயித்து விட்டு என்னை வேடிக்கை காணிக்க வைக்குது அப்படின்னு சொன்ன. பெலிஸ்தரை அழிப்பதற்காக நான் பிறந்தேன், ஆனா பெலிஸ்தர்கள் என்னை மேற்கொண்டு என்னை ஒரு வேடிக்கை பொருளாக அவனுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். நான் இந்த மாதிரி போனதுக்கு காரணம் என்னவென்றால் என்னுடைய சூசிங், தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக தெலீலாவை அவன் தெரிந்து கொண்டான். தெலீலாவை தெரிந்து கொண்டான். தெலீலா என்ன அர்த்தம் என்றால் வேர்ல்டுன்னு அர்த்தம். சாம்சன் ரியல் சர்ச்சுக்கு, பிரைட் சர்ச்சுக்கு அடையாளமா இருக்கிறான். டெலைலா உலகம். இதை என்ன செஞ்சுக்கணும்? உலகத்தால் வஞ்சிக்கப்பட்ட சபை என்று சொல்லி அந்த சாம்சனை குறித்து பேசுகிறோம். A church deceived by the world. இதை தெரியலாத என்ன செய்யணும்? சாம்சனை வஞ்சித்தாள். அதே போல நீங்க உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறது. உலகமா God's word. இதோ சாம்சன் தெரிந்து கொள்ளும்போது சாம்சன் தெரியலாவே தெரிந்து கொண்டான். அதனால தெலீலாவை தெரிந்து கொண்டதனாலே சாத்தான், டெவில்ஸ், பெலிஸ்டியன்ஸ் அவனை மேற்கொண்டார்கள். அவனை வேடிக்கை காட்டும்படியாக, அவனை கண்ணை பிடுங்கி அவனை வேடிக்கை காட்டும்படியாக நம்முடைய தாபம் சிம்சோனை நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அதனால என்ன செய்ய பண்ணாலும் நம்ம ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடணும் என்று சொல்லி அந்த ஹிந்து டெம்பிள்ல எல்லாரும் கூடிட்டாங்க. கூடி என்ன செய்யறாலும் இப்பொழுது வேடிக்கை காட்டும்படியாக நம்ம சாம்சனை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார். ஜட்ஜஸ், நியாயாதிபதியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்போது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். வேடிக்கை காட்டும்படியாக they are playing around with the beautiful Delilah the well
தெரியலா மூலமாக அவனை வந்து வஞ்சித்தார்கள். இப்பொழுது வேடிக்கை காட்டும்படியாக கொண்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட சூழ்நிலை அவன் ரியலைஸ் பண்ணான். நான் வந்து சூஸ் பண்ணது தான். நான் கர்த்தருடைய வார்த்தையை சூஸ் பண்ணாங்க, டெலிலாவை சூஸ் பண்ணேன். உலகத்தை தேடி உலகத்தை இவ்வளோ மெசேஜ் கேட்டு 500-600% இந்த இடத்துல வந்து கேட்டு நல்ல சத்தியத்தை தேடி அதுக்கு வேற உலகம் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அம்மா வந்து நிற்பாங்க. உலகத்தை தெரிஞ்சு கொண்டீங்க, தெளிவாக தெரிஞ்சு கொண்டீங்க. Whatever entices you is Delilah, is your Delilah. எது உங்களை வஞ்சிக்குதோ அதுதான் உங்க தெரியலா. தெரியலாவை எத்தனை பேர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சூசிங் டே, இது வந்து சூசிங் டே, இட்ஸ் மேட்ச் டே. The whole world is lost. முழு உலகமே இன்னைக்கு இழக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது. அதனால்தான் என்றால் இந்த நேரத்தில் நாம் அவிதமாக முழு உலகமே இழக்கப்பட்ட சூழ்நிலை, உலகத்தால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22,000 வாசிக்கும் பொழுது அநியாயம் செய்யறது என்ன அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் என்ன அசுத்தமாய் இருக்கட்டும், பசுத்தம் நீதி செய்யறது என்ன நீதி செய்யட்டும், பசுத்தமானவன் இன்னும் பசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கீழே தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பாருங்க, இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் சுத்தமா இருக்கிறானா அந்த போய் சொன்னா நம்மகிட்ட கோவப்படுவான், சண்டைக்கு வருவான். அசுத்தமாவே இருந்துக்க, நீ அநியாயம் செய்யா அவனை போய் சொன்னா கோவப்படுவான், திருந்த மாட்டான். குடிய கெடுக்கும், இதோ குடிய ஒழிக்கணும். என்ன பிரச்சாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஜனங்கள் ஏதாவது திருந்துறாங்களா? ஒன்றும் இந்த பிரச்சாரம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. குடிய விட்டு மண்ணில் திருத்த முடியாது. நல்லா குடிக்கணும். அநியாயம் செய்யறது என்ன அநியாயம்? லஞ்சம் வாங்கிறவனை நம்ம திருத்த முடியுமா? அவன் என்னன்னாலும் அவன் திருப்பி லஞ்சம் வாங்கிட்டு தான் இருப்பான். அநியாயம் செய்யறவன் என்ன அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் இப்போ வந்து உலகத்திலிருந்து திருத்த முடியாது. அவ்விதமான ஒரு காலம். அசுத்தமா இருக்கிறீங்களா, நீங்க நீதி செய்யலாம். இன்னும் நீதி செய்ய ஸ்பிரிச்சுவலா மாறுங்க. நீங்க பசுத்தமா இருக்கிறீங்களா, இன்னும் நீங்க பசுத்தமாக பெர்ஃபெக்ட் மேன், அந்த ஸ்டாச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடைங்க. இயேசுவை போல் மாறுங்கள். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கீழ் தக்கதாக அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட. This is choosing day. Choose பண்ணி எப்படி வந்து பார்த்தீங்களா அவ்விதமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அநியாயம் செய்யறது இன்னும் அநியாயம் செய்யட்டும்னா என்ன அர்த்தம் என்றால், that means there is no more mercy. அவனுக்கு இனிமேல் சான்ஸ் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இறக்கம் இல்லை. இனிமேல் இவன் திருந்தவே மாட்டான், இவன் அப்படியே போகும். no more mercy. இறக்கம் இல்லை, கிருபை இல்லை. நமக்கு வந்து கிரேஸ் என்னென்றால் டபுள் கிரேஸ், டோட்டல் கிரேஸ் நமக்கு வந்திருக்கு. ஹalleluya. ரூலரை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறான் என்றால், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ அவன் சூஸ் பண்ண வேண்டியது. இட்ஸ் a match day. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், நீ கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுவாயா, உன் காரியத்தை நீ கடன் பண்ணுவாயா, பசுத்த நாளை நீ பசுத்தமாக ஆசிரியை எல்லாம் என் சிறு வயதிலிருந்து நான் வந்து கடைப்பிடிக்கிறேன். அப்படின்னா அர்த்தம், he was more religious, ரொம்ப பக்தியான. அவனுக்கு ஆண்டவர் அன்பு கூறுதான். இவ்வளவு சின்ன வயசுல இருந்து இந்த பைபிள் வசனத்தை கடைப்பிடிச்சு வந்திருக்கிறாங்க. இவன் வேற ஒரு பணக்காரனா இருக்கிறான். ஒரு பணக்காரன் வந்து தனிஷ்டமா போவான். அந்த பையன் வந்து நல்ல சின்ன வயசுல இருந்து கடைப்பிடிச்சு இப்போ வாலிபனா இருக்கிறான். எவ்வளோ வந்து என்ன பொசிஷன், ஹை ரீச் ரூலர்னு எழுதியிருக்காங்க. இவன் மட்டும் ஆண்டவர் அவன் மேல அன்பு கூர்ந்தான். அன்பு கூர்ந்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீ உண்மையிலே நித்திய ஜீவனை பெறணும்னு நீ ஆசையா இருக்கிறியா, நீ விருப்பமா இருக்கிறியா அப்படின்னா உன்னிடத்துல ஒரு குறை இருக்கிறது. மாணவர்களுக்கு சிஷ்ய 10:21 இயேசுவை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு
நீ என்ன செய்யலாம், உனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்து தரித்திர கொடு, விந்து நீ வந்து என்னை பின்பற்றி வா, அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். நீ எல்லாம் கொடுத்துட்டாலும் உனக்கு குறைஞ்சி போறதில்ல, உனக்கு இங்க கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கு. ஹல்லேலூயா. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் வரும். நீ எவ்வளவு கொடுக்குறீ அங்கே 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 கணக்குல இருக்கு. நம்ம இங்கே கத்துக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அங்கே கணக்கில் வச்சுக்கிறாங்க. நீ எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நீ என்ன பின்பற்றி வா, follow me, you have eternal life, உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் சொல்லப்படுது. அவன் என்ன செய்யறான் என்றால் அவன் ஐஸ்வர்யம் உள்ளவன். அதனால என்ன செய்யறான், உலகத்தை சூஸ் பண்ணிட்டான். இப்போ அவன் பாருங்க, அவனுடைய லைஃப்ல பார்த்தோம்னா அவன் ஜோன்சான பார்த்துருக்கான். அந்த எலைஜா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஜோன்சான நமக்கு தெரியும், அவன் காலத்துல யோவான் வாழ்ந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட், God made in flesh, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவன் முன்பாளிக்கிறார். எவ்வளவு பெரிய சிலாக்கியம், எட்டர்னல் லைஃப் வந்து எவ்வளவு பெரிய விசேஷித்த சிலாக்கியம். எட்டர்னல் லைஃப் பெறணும்னு நினைக்கிறான். சூஸ் பண்ணணுமே. ஆண்டவர் எட்டர்னல் லைஃப் இருக்கிறது, என்ன இருக்கிறது, ஒன்ற உலக ஐஸ்வர்யம் இருக்கிறது. எதை நீ தெரிந்து கொள். man's day, choosing day. Hallelujah. அவன் அதிக ஐஸ்வர்யம் இருந்தான், துக்கத்தோடு போய்விட்டான் என்று பைபிள் வாசி. Wrong decision. Sell all that you have and follow me. வேர் டெஸ்ட் அங்கே கொடுக்கும் பொழுது வார்த்தையை வச்சு ஆண்டவரை பரிசோதனை செய்யும் பொழுது he was not predestined. Hallelujah. He was not elected. அவன் ரொம்ப ரிலீஜியஸா இருந்தான். எல்லாம் ரொம்ப அன்பா பழவாங்க, கத்தருந்தாங்க. சத்தியத்தை சொன்னா முகம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். எங்க சொந்தக்காரன் அப்படிதான் எல்லாம் நல்லா சொன்னப்பா பேசுவாங்க. அதுக்கு பிறகு நான் சத்தியத்தை போட்ட உடனே அவங்க அப்படியே அமைந்துட்டாங்க. ஏன்னா அந்த நேரம் அவங்க சூஸிங், அந்த சூஸ் பண்ண சொல்லும் பொழுது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். வேற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே வந்து பேச்சு அப்படியே குறைஞ்சிடும். அதை நம்ம பேசாம வேற வீட்டுக்காரத்து உலக காத்து பேசினா நல்லா பேசணும். சத்தியத்தை சொன்ன உடனே அப்படியே நைஸா எடுத்து நடுவ பார்ப்பாங்க. இதுதான் ஏன்னா அவங்க சூஸ் பண்ண வேண்டிய நேரம் ஆச்சு. ரொம்ப வாஞ்சியா வந்தான், போச்சலும் துக்கத்தோடு போயிட்டான். ஏன்னா ஆண்டவர் அவன் அப்படி தூக்கி போட்ட உடனே அவனை நீ சூஸ் பண்ணப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வந்து டிசிஷன் எடுக்க முடியல. பார்த்தீங்களா, அது அவனுடைய மேட்ச் டே. கடைசியில் என்ன ஆச்சு, அந்த மாதிரி வந்தான், அந்த ஐஸ்வர்யம் வந்தான், பாதாளத்துல வேற படுவான். லாசர் ஆபிரகாம் அடிக்க இருக்கான். ஒரு சொட்டு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அது லார்ட்ஸ் டே. மேன்ஸ் டே அவன் சூஸ் பண்ணலாம், எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆனா மேன்ஸ் டே முடிஞ்சு அவனுக்கு லார்ட்ஸ் டே வரும்பொழுது பாதாளத்தில் லூக்கா 16 பாதாளத்தில் வேதனைப்பட்டு ஒரு சொட்டு தண்ணிக்காக லாசரு ஒரு விரல முடிச்சு அது ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கிடைச்சா போதும். முடியாதுப்பா, அது கூட உனக்கு கிடைக்காது. ஒரு சொட்டு தண்ணி கூட உனக்கு கிடைக்காது. அவரா சொல்லிட்டார், ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. பாத்தீங்களா, அந்த நிலைமை எப்படி மாறுது. இப்ப அவன் சூஸ் பண்ண முடியாது. ஜேக்கப் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய உதாரணம் இருக்கு. கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தாருடைய நான் விடமாட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? யாக்கோபு என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 32, 26, 27 வாசிக்கும் பொழுது முதலாவது உன் பேர் தெரிஞ்சாதான் என் பேர் உனக்கு தெரியும். You know your name, you will understand me and my name. நீ வந்து முதலாவது உன் பேரை தெரிஞ்சா ரெண்டாவது என் பேரை தெரியும். உன் பேர் என்ன? ஒருத்தருடைய பேர் வந்து அவனுடைய கேரக்டர் இருக்கு. இருக்கும் அவனுடைய கேரக்டர். அதான் ஜேக்கப் சொல்லும் பொழுது சப்ளான்டர், ஏமாற்றுக்கார். அது பிறகு ஆண்டவர் சொன்னா உனக்கு நீ சப்ளான்டர், நீ முதல்ல உன் பேர் உனக்கு தெரியணும், உன்னுடைய சுபாவம் உனக்கு தெரியணும். நீ உன் சுபாவத்தை நீ அறிஞ்சு கொண்டா அதுக்கு பிறகு நீ என்ன நினைப்பா, எனக்கு ரட்சிப்பு வேணும்னு நினைப்பா. I want a savior. அப்பொழுது நான் உனக்கு salvation பெற முடியும். நீ உன் பேரை தெரியாமலே நீ வந்து என் பேரை தெரிய முடியாது. முதல்ல உன் பேர் என்ன? நான் ஜேக்கப் சொல்லும் பொழுது ரியலைஸ் பண்ணான். அவன் மாமனாரை ஏமாச்சினான், ஏதாவது சகோதரனை ஏமாச்சினான், தகப்பனை ஏமாச்சினான், ஏதாவது சப்ளான்டர் என்பதை ஒத்துக்கொள்ளும் பொழுது அவர் பேரை மட்டும் அங்கே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல்
ஏல் என்று சொல்லப்படுது. எலோஹி அந்த தன்னுடைய பேர் ஒரு பகுதி அவனோட அட்டாச் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீர் பேர் அவனுக்கு கிடைக்கிறது. அவன் வந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு அவன் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பொழுது அவன் வந்து கர்த்தரை தெரிந்து கொண்டான். கர்த்தர் தன்னுடைய பேர் அவனோட ஆபிரகாம் எச்சிமந்த் இருந்தால் அது காட்ஸ் நேம் ஆயிருக்கு. ஆபிராமி அந்த ஆபிரகாம் மாத்தி தன்னுடைய பேர் எங்க கொடுக்கும் பொழுது அவன் வந்து ஏற்கனவே அவன் அழைக்கப்பட்டவன் தான், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். அவனுக்கு நீ பேர் இல்லை. அதெல்லாம் கர்த்தர் எங்களை அழைத்தார், எங்களை தெரிந்து கொண்டார், எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ரைட் தான், அவனுக்கு நீ பேர் இல்லையே. காட்ஸ் நேம் வந்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞாபகம் எடுக்கணுங்க. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் தரிப்பிக்கப்படும். அப்பதான் நீ பேர் அடைய முடியும். கர்த்தர் நினைச்சாங்க நீ பேர் தங்க கொடுக்கறதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இதை என்ன மேட்ச் ஜனங்கள் அப்சலோமை தெரிந்து கொள்வதா, தாவீதை தெரிந்து கொள்வதா, மெஜாரிட்டிக்கு இப்போ அப்சலோமை தெரிந்து அழகான உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை அவனுடைய பாடியில எந்த குறையும் கிடையாது. கைவிடப்படும். ரொம்ப அழகானவன், வசீகரமானவன். ஜனங்கள் அவனுடைய அழகிலே கவர்ச்சிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் அவனுடைய பேச்சிலே கவர்ச்சிக்கப்பட்டு டேவிட் வந்து காட் சர்வன்ட், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனால் ஏற்படுத்துகிற அனாயிண்டட் ஒன், அவனை விட்டுட்டு அவன் மகனாகி அப்சலோமை பின்பற்றி போனாங்க. என்ன வந்தது? முடிவு வந்தது. லார்ட்ஸ் டே வந்தது. ஜனங்கள் சூஸ் பண்ணது தவறா போச்சு. நம்ம என்ன நாள்ல இருக்கிறோம்? ஆண்டவருக்கு வாணி கொடுக்கிறார். நாம் நேசிக்கிறவர்கள் எவ்வளவு அவரை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். மனுஷன் தன்னுடைய அச்சீவ்மெண்டை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். இந்தியாவுடைய பெருமை என்னன்னா, நாங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு அதாவது புது ரூபாய் ஒன்று போட்டு ஒரு படம் போட்டோம். நாங்க பெரிய இந்தியா பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கு. நமக்கும் சந்தோஷம் தான், பெருமை தான், இல்லைன்னு இல்லை. நம்ம இந்தியன் சிட்டிசன். ஹல்லேலூயா. நம்ம நாட்டை நம்ம நேசிக்கிறோம். நம்ம நாட்டில் நடக்கிற சாதனைகளை நம்ம குறித்து நமக்கும் பெருமை தான். ஆனாலும் பைபிள் படி பார்த்தா அது மேன்ஸ் அச்சீவ்மெண்ட். நம்ம காட்ஸ் அச்சீவ்மெண்ட்டை குறித்து பெருமை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்டை பெருமைப்படுறோம். இன்னைக்கு மேன்ஸ் டேல என்ன செய்வாங்க என்றால், அவன் நாங்கள் ரொம்ப ஸ்பேஸ்ல அவ்வளோ தூரம் போயிருக்கோம். செவ்வாய்க்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப குறைவான செலவில் நாங்கள் வந்து அனுப்புகிறோம், சேட்டலைட் அனுப்புகிறோம். இதோ மனுஷன் பெரிய பெரிய பட்டணங்களை கட்டுகிறோம். இதோ என்ன செய்யறோம்னா, டெக்னாலஜி இன்னைக்கு அதிகமாகி போகுது. மனுஷனுடைய டெக்னாலஜியை குறித்து இன்னைக்கு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகமானது இப்படி போய்கொண்டு இதை குறித்து அவங்க பெருமை. இப்ப எல்லாமே டெக்னாலஜி தான். இப்படியாக உலகமானது அதுல பெரும் பாராட்டும் பொழுது இதுங்க ஜீசஸ் வந்து இதை புறக்கணிச்சுட்டாங்க. They chant down the word. Hallelujah. வார்த்தையை புறக்கணிச்சுட்டாங்க. அப்படியே நம்ம சிந்திக்கிறோம். நம்ம மட்டும் அப்படி சிந்திக்கிறோம். Hallelujah. Chant down Christ. இதை கிறிஸ்துவை புறக்கணித்து தன்னுடைய மேன்ஸ் டேல தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை குறித்து மேலே பாராட்டணும். ஒரு நாள்ல அதை பெரும் பாராட்ட முடியுமா? இதெல்லாம் அழிஞ்சு போகும். The world is falling apart. இது விழுந்து போகும். எல்லாமே விஞ்ஞானங்கள் அழிஞ்சு போகும். அன்னைக்கு லார்ட்ஸ் டே வரும் பொழுது மனுஷன் தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை குறித்து பெருமை பாராட்ட முடியுமா? உலகம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு அவிதமாக இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வரும்போது லார்ட்ஸ் டே மனுஷனால ஒன்றுமே செய்யுது. தன்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸை குறித்து, தன்னுடைய சாதனைகளை குறித்தும் பெருமை பாராட்டப்படு. ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் பேசுறீங்கன்னா அவன் வாழ்க்கையில் நடந்த சாதனைகளை சொல்லுவோம். நான் வந்து இந்த மாதிரி காரியத்தை செய்கிறேன், அதை செய்தேன், இந்த லேண்டை வாங்கினேன், வீடை கட்டினேன், அதை செய்தேன், இதை செய்தேன், பிள்ளைகளை படிக்க வச்சேன், பிள்ளைகள் அந்த மாதிரி நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சவங்க அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா மேன்ஸன் தான் தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை சொல்லுவேன். நம்மகிட்ட கேட்டா நம்ம எப்படி அழைத்தார், எப்படி கேட்டுக்கொண்டார், நம்ம வார்த்தையில எப்படி வந்தோம், நம்ம மறுபடியும் எப்படி கேட்கிறோம், நம்ம கர்த்தருடைய வழியை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆனால் நல்ல காரியங்கள்லாம் நம்ம காசு இல்லை, அதை குறித்து மேலே பாராட்டும். உலகத்து மனுஷன் தன்னுடைய செல்வத்தை குறித்தும், தன்னுடைய பிள்ளைகளை குறித்தும், தன்னுடைய குடும்பத்தை குறித்தும், தன் வாழ்நாளில் அவன் என்ன சாதித்தான் என்பதை குறித்தும் மேலே பாடும். We are different kind of people. Hallelujah. நம்ம கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? Hallelujah. நமக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப் என்ன என்பதை பர்சனலா நம்ம சொல்ல முடியும். ஆமென். ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அவன் தன்னுடைய சாதனைகள் எல்லாம் அங்க வந்து சொல்ல முடியும். அன்னைக்கு வந்து பெருமை பேச்செல்லாம் இருக்காது. கொஞ்சம் பணம் வந்தா பெருமை வந்துடும், கொஞ்சம் பணம் வந்தா பாவத்தில் பேசுவான். ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டா பாவத்தில் பேரும். என்ன பண்ண முடியும்? உலகம் அது மேட்சே இது. ஆனா கர்த்தருடைய நாடுல போகும்போது அங்க வந்து சாக்கு போட்டு சொல்லுவோம். அந்த புக்கு ஓப்பனா வெளிப்படுத்தல் 20,000 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டதின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தில் படைந்தார்கள். லாஸ்ட் டே வந்து ஜட்ஜ்மெண்ட் டே ஆயிடுச்சு. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். வெள்ளை சிங்காசனம் அங்கே வீட்டிருக்கிறதை கண்டேன். வானம் பூமி அவருடைய சமுத்திரத்தை அகன்று போயிருக்கு, இடம் காணவில்லை. மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் வேற ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு நியாயத்தை படைத்தார்கள். புக்கை ஓப்பன் ஆகும். Man's book being open before he goes to hell. அக்கினி கடலுக்கு ஒரு மனுஷன் போவதற்கு முன்னதாக புக்கு ஓப்பன் ஆக வேண்டும். ஏனென்றால் எதுக்காக அக்கினி கடல் தள்ளப்படுறாங்க ஆண்டவர் அவனுக்கு சொல்லணும். எதுக்காக அவனுடைய புக்கு திறக்கப்படும். எதுக்காக நீ நரகத்துக்கு போறான்? உன்னையே பாதாளத்துல நான் அக்கினி கடலை தள்ளுகிறேன். இது உன்னுடைய கிரியை பாரு. உன் புஸ்தகம் எனக்கு முன்னால உன் புஸ்தகத்தை நீ உனக்கு திறந்து காட்டுறேன். அப்படி காட்டும் பொழுது ஒருத்தர் சார் போக்கு சொல்ல முடியாது. தன்னுடைய சாதனைகளை குறித்து சொல்ல முடியாது. தேவனுடைய சமூகத்திலே மனுஷன் நிற்கிறான். ஆண்டவர் எல்லாருக்குமே ஒரு அலாட்டட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறார். நம்ம எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறோம். நல்லா எல்லாம் திடீர்னு செத்து போவான். ரொம்ப வியாதி பலவீனமா இருப்பான், ரொம்ப நாள் உயிரோடு இருப்பான். அவன் இந்த ஆளுக்கு வியாதி பிடிச்சி போச்சு சீக்கிரம் செத்து போவான்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் அவருக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் இருப்பாரு. வியாதி வந்தாலும் இருப்பாரு. நம்ம நல்லா ஹெல்த்தா இருப்போம், நம்ம ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்க போறோம்னு நினைக்கலாம். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போக வேண்டியது. ஆண்டவருக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வந்து ஸ்பேஸ் ஆஃப் டைம் கொடுத்துருக்கணும், அவங்க எவ்வளவு நாள் கொடுத்துருக்கணும் அவருக்கு தான் தெரியும். அந்த நாள் வரும் வரைக்கும் எதுவும் நம்மளை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம்? எவ்வளவு அலாட்டட் டைம் இருக்குது, எவ்வளவு அலாட்டட் டேஸ் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் அவர் கொடுத்துருக்கிறார். ஆனா நம்மளுடைய எர்த்தி ஜேர்னியில வந்து 12 years வாழ்க்கை ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி இங்க வரும் பொழுது அது வரைக்கும் நம்மளை குறிச்சு ஒரு புக்கு வந்து சைலன்ஸா இருக்குது, எதுவுமே ரெக்கார்ட் ஆகுது. ஏன்னா நன்மையுமே தெரியல. 12 வயசு பிறகு ரெக்கார்ட் ஆகுது. நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆகும். அது வந்து ஒருவேளை நீங்க கர்த்தருடைய வருகை வரைக்கும் உயிரோடு இருக்கலாம், அது வரைக்கும் அது ரெக்கார்ட் ஆகும். ஆனா என்ன சொன்னால் அவன் வந்து மரிக்கும் பொழுது அந்த புக்கு க்ளோஸ் ஆகும். ரத்தத்தால நம்ம தவறுகள் செய்யும் பொழுது அது ரத்தத்தால அது கழுவப்படுது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்படும் பொழுது அது எரேஸ் ஆகும். ஆனா வந்து ஒரு மனுஷன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யாத மன திரும்பாத பட்சத்துல அது அங்க ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே அங்க இருக்கும். பேப்பர் ரெக்கார்ட் ஆன மாதிரி, டவுன்லோட் ஆன மாதிரி இது அது விதமாக இருக்கும். ஆனால் அவன் திடீர்னு மறிக்கும் பொழுது அவன் வந்து கெட்ட கனவு கண்ட ஆணி நம்ம எப்படி துடிச்சு எழுப்புறோமோ அதே மாதிரி கெட்ட கனவு தான் பாதாளம். மறிக்கும் பொழுது அவன் கெட்ட கனவிலேயே இருக்க வேண்டிய பயங்கரமான காட்சி கண்டதான் பாதாளத்தில் வைக்கிறார். nightmare என்று பிரதமர் சொல்றார். he can't come back to earth. அவன் பூமிக்கு வர முடியாது. he is caught in that nightmare. கெட்ட கனவிலே அவன் சிக்கி கொள்கிறான். முதலாவித்தல்லையும் வர முடியாது. ஏன்னா அதுக்கு தகுதி இல்லை. இதெல்லாம் என்ன சொல்றாங்க? அந்த ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டியில இருந்து your life start to be recorded. அங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கிறது. திருப்பி பூமிக்கு வர முடியாது. நைட் மேர்லே இருக்கும். அதான் பாதாளத்திலே இருக்கு. கெட்ட கனவிலே
நம்முடைய லைஃப் ஆர்டர் ப்ரீ பிளான் பண்ணி இருக்கிறார். ஆமே, ஏற்கனவே அவர் பிளான் போட்டிருக்கிறார் நம்ம லைஃபை குறிச்சு. நம்முடைய தலையில இருக்க மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமே, கர்த்தருடைய தூதனாலும் அவருக்கு பயந்த சூழ பாடை நம்பி அவரை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதனாலும் நமக்கு ஆபத்து வரும்போது நம்மை விடுவிக்கிறார். ஆனால் ஒரு பாதி அவனுடைய டீட்ஸ் எல்லாமே ஒரு பின்னாடி போன ஆத்மா, ஒழுங்கா ஒப்பு கொடுக்காத ஆத்மாக்கள் எல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆயிட்டு. ஆனா புக்கு மறிக்கும் பொழுது அது க்ளோஸ் ஆகிறது. இன்னும் என்ன செய்யறால் கோர்ட்டுக்கு முன்னால நிக்கணும். அதான் லார்ட்ஸ் டே, நியாய தீர்ப்பின் நாள். கோர்ட்டுக்கு முன்னால் நிற்கும் பொழுது விட்னஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சாட்சி போட்டு சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக விட்னஸாக இருக்கிறார்கள், சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஆண்டவர் உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன், உனக்கு நிறைய டைம் கொடுத்தேன், நீ மறுபடியும் வாடி சொல்லி பாஸ்டர் வேற உன்னை கூப்பிட்ட, நீ உனக்கு நல்ல ஆலோசனை சொன்னார், உனக்கு மறுபடியும் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார். ஆனாலும் டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. நான் நீடிய பொறுமையா இருந்தேன், ஏன்னா ஒருத்தர் கெட்டு போக கூடாதுன்னு நான் நீடிய பொறுமையா இருந்தேன். உன்னை வழியில எத்தனையோ முறை நான் பிளாக் பண்ணேன். நீ நரகத்துக்கு போறா, நீ பாதாளத்துக்கு போவாதன்னு சொல்லி உனக்கு சில சிக்ஷைகளை கொடுத்து உன்னை பிளாக் பண்ண. யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு என்ன அடி கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் வரமாட்டேன் அப்படின்னு நீ பாதாளத்தை நோக்கி நான் போயிட்டே இருந்தா. ஆண்டவருக்கு சொல்லுவார், லார்ட்ஸ் டேல நீ மேன்ஸ் டேல நீ நல்லதை சூஸ் பண்ணல, உனக்கு இப்ப லார்ட்ஸ் டே வந்திருக்குது, ஜட்ஜ்மென்ட் டே வந்திருக்கிறது, ஒண்ணும் சொல்ல முடியாது. fighting your way to hell. ஒரு மனுஷன் பாதாளத்துக்கு போறது தன்னுடைய வழியை யுத்தம் செய்து கொண்டு தான் போறான். ஏன்னா அப்பா சொல்ல நீ இதை செய்யாத, அம்மா சொல்ல செய்யாத சொல்லி நீ தான் போறா. நீ பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற. பிளாக் பண்ணி பார்த்தாலும் அதையும் தாழையே இருந்தால் அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி போன மாதிரி போயிட்டே நீ இருக்கிற. மனைவி சொல்லுவா, ஒழுங்கா மனைவி பாரு, குடிக்காத, அங்கங்க ரவுடிகளோடு சேர்ந்து சுத்தாத, நேரத்தை காலத்தை வீணாக்கிற, சீட்டாட போகாத, பேட் ஃப்ரெண்ட்ஸோட சேராத. அதனால நீ அதெல்லாம் மீறி போய் கடைசியில் புக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது உனக்கு சூசிங் டைம் முடிஞ்சு போகுது. சூசிங் டைம் முடிஞ்சுட்டு லார்ட்ஸ் டே வரும்போது உனக்கான ஒரு சரீரத்தை கொடுத்த as a temple of God, நீ அந்த temple of God தேவனுடைய ஆலயமாக அதை பராமரிக்காதபடி நீ உன் மனசு விரும்பினபடி எல்லாம் நீ போற. அதனால இப்பொழுது என்ன செய்யணும்னா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி படிச்சாச்சு. ஆனால் இந்த புக்கில் ஒரு இன்ட்டு போட்டு புத்தகத்தை போட்டு இந்த புக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த மனுஷன் நீ உன் புக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு, நீ செத்துட்டா புக்கு. அந்த நியாயத்தீர்ப்பு பொண்ணு அந்த புஸ்தகம் இல்லை. இந்த புஸ்தகம் என்ன போடுது, இன்ட்டு போட்டு என் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டான், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கேட்டுட்டான். ஆனால் சிலர் புக்கு அங்கே இன்ட்டு போட்டிருக்காரு. நீங்க என்றால் நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் வியாதியா இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள், நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நீங்கள் என்னை ஆண்டவரே எப்பொழுது நாங்கள் உங்களை வியாதியா கட்டோம். இந்த சீரியல் அந்த பிரைடை காமிக்கிறார். இந்த சீரியல் ஒருவருக்கு அவர் தன்னுடைய சீசனை பார்த்து சொல்கிறார், இந்த சீரியல் உங்களுக்கு எதை செய்யணும் அதை எனக்கே செய்யும். பிதாவினால் ஆசிரியப்பட்டவர்களே, நீங்கள் உங்களுக்காக உலகத்தொன்று ஆயுதம் பண்ணுங்க, அந்த நிதி ராஜ்யத்துக்குள் பிரவேசிங்கள் என்று சொல்லுவார். அவங்க சிலர் அது மாதிரி நற்கி தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஊழியத்தை ஆதரிக்கிறவர்கள் என்றால் அவங்க சேவ் லிஸ்டா இருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் பிறக்கல, அவங்க சேவ் லிஸ்டா இருக்கிறாங்க. அவங்க அந்த புக்கில் இருந்து போடல. சில நற்கிரிகளை ரெக்கார்டு பண்ணியிருக்கு, அங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பனால நீங்க எந்தெந்த காரியங்கள்லாம் செய்திருக்கிறீங்க. இது லார்ட்ஸ் டே, புக் ஓபன் ஆகுது லார்ட்ஸ் டே. அதனால புக் ஓபன் ஆகும் பொழுது விதமான காரியங்கள் இருக்குது. அதனால நீங்க கொஞ்சம் இடைப்பாருங்கள். இரண்டாம் வீட்டல் வரும் பொழுது கடைசியில் என்ன சொல்றாங்க, செகண்ட் ரெஸ்ட்ரக்ஷன்ல நீங்க சிட்டிக்கு வெளியே இருக்கு. நீங்க 44,000 கிடையாது, நீங்க பிரைடு கிடையாது. ஆனா சில நல்ல காரியங்கள் உங்களை குறித்து ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறது. கமாலியலை குறித்து அப்படி சொல்லப்பட்டது, நிக்கோதேமை குறித்து அப்படி சொல்லப்பட்டது. அதனால நீங்க சிட்டிக்கு வெளியே இருக்கு. வெளிப்பட்ட 21 ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதில் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள்.
இதோ பூமியின் ராஜாக்கள் தங்களுடைய கரத்தை ரட்சிக்கப்படுவதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அதனால பாருங்க, வெளிச்சத்திலே பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறார். நம்ம புக்கு ஆண்டவர் தூக்கி மதிகடல போட்டார். நமக்கு அந்த சின்னஸ் புக் இல்ல, நமக்கு லேப்ஸ் புக் ஆஃப் லைஃப். ஹalleluya. ஆடுகுட்டியான ஜீவன் நம்முடைய பேர் இருக்கு. நமக்கு அந்த மாதிரிலாம் புக்கு அந்த மாதிரி ஓபன் பண்ண வேண்டியதில்லை. நம்முடைய பாவங்களை அந்த மன்னிச்சு மறந்து விட்டார். அது முதலுக்கு பின்னால் அதை போட்டு விட்டார். மறதி கடலை போட்டு விட்டார். நமக்கு நம்ம பேர் லேப்ஸ் புக் ஆஃப் லைஃப். ஹalleluya. இங்க சில புக்ல இன்ட்ரோ போட்டிருக்கு, சில புக்கு என்றால் சில நற்செய்திகள் இருக்குது. கடைசி வீட்டில் உள்ள நீங்க பட்டணத்துக்கு வெளியே இருக்கு, உங்களுக்கு இன்னைக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லுங்க. சிலர் சர்ச்சைக்கு வந்தா ரொம்ப போர் அடிக்குது. சர்ச்சை ரொம்ப போரா இருக்குன்னு சொல்லும் பொழுது ஆதாரத்துல எவ்வளவு போர் அடிக்கும். அப்ப தெரிந்து கொள்ளவே முடியாது, அங்கேயே தானே கிடக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. Going to find hell is very boring. என்னுடைய வார்த்தை இன்னைக்கு போர் அடிக்கிறவனுக்கு அங்க பாதாளத்துல உங்களுக்கு வெரி போரிங். அதிகமா வேதனைப்பட்டு இருப்பீங்க. இங்கேயாவது ஒப்பு கொடுக்கலாம், அங்க ஒப்பு கொடுக்க முடியாது, சூஸ் பண்ண முடியாது. சூசிங் டே முடிஞ்சு போச்சு, லார்ட்ஸ் டே வந்துச்சு. கர்த்தர் நம்மள ஒரு பர்பஸ் கொண்டு வந்திருக்கிறார். சுவாமியில தேவாலயத்துல வளரும்படியாக ஆண்டவர் வச்சிருக்கார். தாய் கொண்டு தேவாலயத்துல கொண்டு ஒப்படைச்சிருக்கார். அவன் அங்கிருந்து நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கவனிச்சு எப்படி ஒரு தீர்க்கதரிசியாக மாற வேண்டும், ரியல் ப்ராப்பர்ட்டா மாறணும் ட்ரைனிங் கொடுக்கிறார். இது ஒரு சின்ன தாவீதை ஆண்டவர் ஆடுகளை மேய்க்க தார்மனார் ஈசாயை அனுப்பிவிட்டார். அந்த ஆடுகளை மேய்த்து ட்ரைனிங் வரும்பொழுதுதான் தேவனுடைய ஜனங்களை எப்படி மேய்க்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். சின்ன வயசா 7 வயசா இருக்கும் பொழுது அவங்க அப்பா பரியாசம் பண்றாரு. இந்த பையனுக்கு 9 பிள்ளைகள்ல ஒரு பையன் சிசி, அவன் பெண் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா அவன் குடிக்க மாட்டான், ஸ்மோக் பண்ண மாட்டான். அதனால அப்பா நம்மளை எப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் குடிக்க போகும்போது அங்க மேல் காட்டுல இருந்து ஆண்டவர் பேசுறாரு. ஹalleluya. என்ன பேசுறாரு? Don't drink, don't smoke. There is a work for you to do when you get older. ட்ரிங்க் பண்ணாத, குடிக்காத, ஸ்மோக் பண்ணாத. நீ பெரியவனாகும் போது உன்னை குறித்து ஒரு ஊழியம், ஒரு வேலை இருக்கிறது. ஹalleluya. பாருங்க, இவங்க எல்லாம் சின்ன வயசுல ரைட்டை சூஸ் பண்றாங்க. சாமுவேல், டேவிட், பிரதர் தானே இதோ சரியான ஒன்றை சின்ன வயசுல சூஸ் பண்ணி ஆண்டவர் அவங்களை ட்ரைனிங் பண்ணி அவங்க வித்தியராஜத்துக்கு ஆயத்தப்படுறார். ஹalleluya. ஜட்ஜ்மென்ட் டே நீங்க ஸ்கிரீன் போடணும். அந்த ஸ்கிரீன் போடப்படும் பொழுது ஒருத்தர் பேச முடியாது, சூஸ் பண்ண முடியாது, வாயே பேச முடியாது. இப்ப வாய் நல்லா பேசலாம், அன்னைக்கு பேச முடியாது. இன்னைக்கு வாய் நல்லா பின்வாங்கி போடாதவர்கள் பாஸ்டரையும் சபையும் குறை சொல்லலாம், அவங்க வாய் பேசலாம். அன்னைக்கு வாயை மூடிட்டு ஸ்கிரீன் போடப்படும். ஏசுநாமத்தை ஞாபகம் எடுத்தாங்க, பாஸ்டர் ஞாபகம் கொடுத்தாரு. ஏதோ பேப்டிசம் சர்வீஸ் ஸ்கிரீன் அங்க போடப்படும். ராபோய் எடுத்தாலும் ராபோய் வந்துட்டாரு. பிரெட்டை வாங்குறதும் அதுவும் ஸ்கிரீன் தான். நீ இப்ப எப்படி இருக்கிற பண்ணுச்சு, நீ என்ன பாவம் செய்த அதுவும் இங்க ஸ்கிரீன் போடணும். ஒவ்வொருத்தர் ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை அக்சஸ் பண்ணபடியாக அவருக்கு அந்த கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அவங்க ஃபைல்ல என்ன இருக்குது? 25 வருஷத்துக்கு முன்னதாக நீ ஒரு யங் லேடியா இருந்தா, அப்பொழுது உனக்கு இந்த விதமான சம்பவம் நடந்தது, உனக்கு ஆபரேட் பண்ணாங்க. இப்போ 25 வருஷம் இந்த ஃபைல்ல ரெக்கார்ட் ஆயிருக்காங்க. அந்த ரெக்கார்ட் இந்த ஃபைலையே அவர் பாக்குறாரு. அவர் ஃபைலை காமிக்கிறாரு பிரதர். நீ உனக்கு டாக்டர் எப்படி இருந்தாரு, இப்படி உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த டாக்டர் கண்ணாடி போட்டுருந்தாரு, ஸ்டவுட் மேனா இருந்தாரு. அவர் சொல்லிட்டாரு, உனக்கு 4 ஆபரேஷன் பண்ணியாச்சு, இனிமேல் எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, இனி நீ உன்னை ஆயுதப்படுத்திக்க. பாருங்க, அந்த ஃபைலை போய் டச் பண்ற, அது ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. தீர்க்கதரிசியே அந்த ஃபைலை டச் பண்ற. நீ ஜெபசன்ல இருந்து வரல, நீ கெண்டைக்கு இருந்து வந்திருக்க. உன்னுடைய கணவர் லீனா இருக்கிறார், நீ ஸ்டவுட்டா இருக்கிறார். நீ முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவா, நீ எதுக்கு ஆண்டு வந்திருக்கிறா? எத்தனை காரியம் சொல்றாரு. ஒவ்வொருத்தர் ஃபைலை அக்சஸ் பண்றாரு. ஒவ்வொரு செய்தி வாசித்து பாருங்க, எத்தனை ஃபைல் அவர் அக்சஸ் பண்ணி இருக்கிறார். மனுஷனால அக்சஸ் பண்ண முடியுமா?
அந்த ஃபைல் அங்க இருக்குது, ஆண்டவர் அந்த புக் இருக்குது, இவர் போய் அதை ஆக்சஸ் பண்ற, ஆண்டவர் அவருக்கு அந்த கிஃப்ட் கொடுத்திருக்காரு. ஹalleluya. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்தது. உனக்கு ஒரு சான்ஸ் இல்ல, மெடிக்கல் சயின்ஸ் படி நீ படிக்க முடியாது, ஆனா இயேசு உனக்கு சொல்லிட்டாரு. ஹalleluya. The secrets of men's hearts were being disclosed at the Lord's day. Allah சொல்றார், நீங்க வந்து என்ன நியாயம் இருக்குதுக்கு உங்களால நியாயம் தீர்ப்பு பெற வேண்டியதில்லை. நீங்க இன்னைக்கு நியாயம் தீர்க்கிறீங்க, ஆனால் ஒரு நாளிலே இதை கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார். பவுல் வந்து ஃபேலிக்ஸ் முன்னால நிக்கிறான். அந்த ஃபேலிக்ஸ் முன்னால நிக்கும் பொழுது அந்த ஃபேலிக்ஸ் தான் அங்க ஜட்ஜா இருக்கிறான், கவர்னரா இருக்கிறான், ஜட்ஜா இருக்கிறான். இவன் வந்து குற்றவாளியா இருக்கிறான். இப்பொழுது தெரிஞ்சால் அவன் அங்க சத்தியத்தை சொல்லும் பொழுது ஃபேலிக்ஸ் கிடுகிடு நடுங்குறான், பயமடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 24:25. அப்போஸ்தலர் 24 இனிவரை நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பேன் என்றான். இது பயமடைஞ்ச trembling before Paul. ஒரு குற்றவாளினால ஜட்ஜ் நட முடியுமா? குற்றவாளினால ஜட்ஜ் நடுறான். அவன் வந்து தேவனுடைய நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் என்ன சொல்றான் பாருங்க. அவன் நீதி இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் இனிமேல் நியாய தீர்ப்பு வரை சொல்லி பேசும்பொழுது ஃபேலிக்ஸ் வந்து பயமடைந்து என்ன சொன்னார்? ட்ரெம்பிளிங். எப்படி பார்த்தீங்களா? The messenger, இவன் அந்த காலத்தின் தூதன், first angel to Ephesian church. அந்த தூதனுக்கு முன்னால ஃபேலிக்ஸ் நிற்கிறான், குற்றவாளி முன்னால இல்ல, தூதன் முன்னால. தூதன் வந்து ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபேலிக்ஸ் வந்து தவறான ஜீவிதத்துல இருக்கிறான். சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தால் அவன் வந்து இருக்கிறால் அதிக பாவம் in serious relationship with his own sisters. அவ்விதமான ஒரு பாவம் வேசித்தனத்துல இருக்கிறான். அவன் இச்சையடக்கத்தை குறித்து பேசும் பொழுது அவனுடைய ஃபைல வேலை தெரிஞ்சாலும் பாவம் வந்து அவன் ஃபைல் ஆக்சஸ் பண்ணிட்டான். அதுக்குதான் நீ போகலாம் பெற மாட்டேன். லாஸ்ட் டே தருது எல்லாரும் ஃபைலும் பண்ணலாம். நம்மளுடைய பேர் ஆட முடியாது. ஹalleluya. நம்ம புக் ஆஃப் சின்னர் இல்லை, நம்ம வந்து சேவ் லிஸ்ட்ல இல்லை, நம்ம எலைட் பீப்புள். ஹalleluya. சோழ அழிவுக்கு முன்னதாக இதன் கர்த்தருடைய தூதனானவர் வந்தார், சர்வலோகத்தின் நியாயாதிபதி என்று அங்கே ஆபிரகாம் சொல்கிறார். அழிவுக்கு முன்னதாக ஜட்ஜ் வருகிறார். எரிகோவின் அழிவுக்கு முன்னதாக சேனையின் அதிபதியாக கர்த்தருடைய தூதனானவர் உரியின பட்டயத்தோடு வந்து நின்றார். யோசுவா 5:16. நீ எங்களை சேர்ந்தவரை யாரை சேர்ந்த? உறவை சேர்ந்தவர். நான் சேனையின் இஸ்ரவேலின் சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. சுப்ரீம் ஜட்ஜ்மென்ட், லார்ட்ஸ் டே வந்திருக்கு. மனுஷனுடைய இதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும், அவனுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தும், அவனுடைய சாலை எங்கே, அவன் எந்த புக்கில் இருக்கிறான், புக் ஆஃப் சின்னர்ஸ்ல இருக்கிறானா அல்லது ஜீவ புஸ்தகம் பேர் இருக்கிறதா அல்லது லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல இருக்கிறதா, அந்த ஃபைல வந்து ஆக்சஸ் பண்ணி சொல்லுகிறார். இந்த மாதிரி உன் வாழ்க்கையில் என்னென்ன காரியம், நீ நேற்று ராத்திரியில் நீ என்ன செய்கிற, லைவ் சொல்லுகிறார். லைவ் ட்ரெண்டிங் ஆயிட்டார், உடனே ஒப்பு கொடுத்துட்டார். நீ யெகோவா சாட்சி, நீ வந்து யெகோவா சாட்சி சேர்ந்த உன் மனைவி இந்த மாதிரி இருக்கிற. எங்க வீட்டுக்கு என்னையா வந்தீங்களா? வரல. மனைவி பாத்தீங்களா? பார்த்துல ஃபைல் ஆக்சஸ் பண்ற. மெசேஜை பாருங்க, எத்தனை ஃபைல் ஆக்சஸ் பண்ணிக்க. வேணா அவருடைய ஊழியத்துல எத்தனை பேர் ஃபைல் ஆக்சஸ் பண்ணிக்க. இன்னைக்கு அவருடைய செய்தி நம்ம ஃபைல் ஆக்சஸ் பண்ணோம். ஹalleluya. நம்மளே லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப். ராகாப் வந்து ஏதோ கர்த்தருடைய தூதனாக இறங்கி வந்திருக்கிறார், நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படியாக வந்திருக்கிறார். அப்பொழுது ராகாப் வந்து வேறுகாலை ஏற்றுக்கொண்டு எனக்கு நிச்சயமான அடையாளம் வேணும், உங்களை நான் தப்பிச்சிருக்கிறேன்,
உங்களுடைய தேவன் தான் உண்மையான கர்த்தர். எரிகோ அழிய போகுது, உலகம் அழிய போகுது, லார்ட்ஸ் டே வர போகுது. கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாள். கர்த்தருடைய தெரிந்து பயங்கரமான நாள் ஒன்றை கர்த்தர் எலியாதிக்கு அனுப்பி ஃபைல் ஓபன் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? நீங்க இப்போ கர்த்தரை ஜட்ஜ் பண்றீங்க, இப்போ நீங்க வார்த்தையை ஜட்ஜ் பண்றீங்க. ஒரு நாள் அவர் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாரு. அப்பொழுது நீங்க வாயை பேச முடியாது. அப்படி என்று நீங்க நமக்கு சொல்லும் பொழுது இதென்றால் நம்ம ஜீவத்தை சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த எரியா பட்டணத்துல இருந்த ராஜா என்ன சொல்கிறார்? ஜோசுவா 2:13. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரனையும் என் சகோதரிகளையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். ஏதோ நிச்சயமான அடையாளம். நிச்சயமான ஒரு அடையாளம் வேணும். என்னுடைய தகப்பன் மட்டும் ரட்சிக்கப்படும், என்னுடைய தாய் ரட்சிக்கப்படும், என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படும். எரிகோவின் அழிவிலிருந்து தப்பிவிக்க வேண்டும். எனக்கு நிச்சயமான அடையாளத்தை தாரும் என்று கேட்டார். அந்த தூதர்கள் முன்பதாக 2 அந்த வேறுகாலம் இன்னைக்கு நம்ம அப்படி சூஸ் பண்ணோம். கட்டுரை நாள் 2 திருடமா அந்த நாள் உங்களை திருடனை போல பிரித்துக் கொள்வதற்கு நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறது அல்லவே. சமாதான சௌக்கியம் உண்டு அவர் சொல்லும் பொழுது இஸ்லாமுக்கு கர்ப்பமே வருவது போல அடிவு சடிதியாக அவர் மேல் வரும். அதிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற லார்ட்ஸ் டே திருமணம். இப்பொழுது மேன்ஸ் டேல சூஸ் பண்ண, சூஸ் கிரைஸ்ட், சூஸ் தி வேர்ட். ஒரு பிரசங்கியார் வந்தாங்க சிகாகோ மீட்டிங்ல, சிகாகோ மினிஸ்ட்ரியல் அசோசியேஷன். பிரதமர் பேசுறார், I was not disobedient unto the heavenly calling. அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருந்ததில்லை. அவர் பேசும்பொழுது சைலன்ஸ் அங்கே இருந்தது. காரணம் என்ன? அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க இந்த கடற்கரை கூட்டம் நடத்தணும், அதுல இடத்துல நினைச்சீங்க, நீ இங்கே நடத்துறீங்க. அதான் கோவம் வில்லியம் சொல்லிட்டாரு, நீங்க இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி முன்னக்கூட்டியே அவர் சொல்லிட்டாரு, நீங்க இதில் தான் நடத்துவீங்க. யார் யார் முன் வரிசையில் இருப்பாங்க, எதுக்காக அவரை கூப்பிடுறீங்க, எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டாரு. இப்போ அவர் பேசுறாரு. ஒரு பிரசங்கியாளர், பெந்தகோஸ்த பிரசங்கியாளர், டாக்டரேட் படிச்சவங்க கிடு நடுங்கி போயிட்டாங்க. ஆனா ஒருத்தராயும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், நாங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், ஒருத்தரும் வரல. அந்த பெந்தகோஸ்தல் டினாமினேஷன் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளார். 300 ministers in Chicago, they have everyone crossed the line. அவங்க கிருபைக்கு நியாயத்திற்கு கொண்டு கோட்டை தாண்டி விட்டார்கள். அவங்களுக்கு சூஸ் பண்ண முடியாத ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டது. அங்கே ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க ஃபைல் அக்சஸ் பண்ணிட்டாரு. உங்க ஃபைல்ல இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு சொல்லிட்டாரு. அந்த புக் ஓபன் ஆயிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கு மனசு இல்லை. அதே போல தான் இன்னைக்கு பெந்தகோஸ்தல் சர்ச் never came according to the message. இது ஒருபோது செய்தி கூட வராது. பிரைன் என்ன செய்யணும்? நம்ம அப்போஸ்தலிக் சர்ச்சுக்கு மாறணும். ஹல்லேலூயா. நம்ம சர்ச் அப்போஸ்தலிக் சர்ச்சா மாறணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பிதாவுடைய விசுவாசம் நமக்கு வேணும். நம்ம பிரயாசப்படுறோம். எத்தனை பேர் அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆமென். இன்னைக்கு நிறைய மெசேஜ் சர்ச்சஸ் இருக்கிறது. நமக்கு இந்த ப்ராமிஸ் என்னன்னு தெரியாது. அவங்க ஆட்டோ ஓடலாம், கார்பெண்டர் ஓடலாம், எது வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், சின்ன அவங்க வீட்டிலே சர்ச்சை நடத்திட வேண்டியதான். எப்படி வேணாலும் போகலாம், அங்கே பிரசங்கம் பண்ண போறோம், இங்கே பிரசங்கம் பண்ண போறோம்பாங்க. இந்த செய்தினா என்ன, இது என்ன, ரெவலேஷன் என்ன, ஆண்டவர் என்ன பர்பஸ்ல கொண்டு வந்திருக்கிறாரு, ஊழியம்னா என்ன, ஒண்ணும் தெரியாது. எப்படி ராஜ்யத்துல போக முடியும்? எப்படி பிரைடா மாற முடியும்? ஒரு ஒழுங்கு கிடையாது, ஒரு கிரமம் கிடையாது. அதான் ஊழியம் மெசேஜ்ங்கிறது, மனவாட்டிங்கிறது. டிரைவரு, வேன் டிரைவரு, டியூனா இருக்கிற எல்லாருக்கும் அதே வரையும் பார்த்துக்க வேண்டியதா, இங்கேயும் பார்த்துதான் இருக்க வேண்டியதா. இது எந்த இன்னும் ஒழுங்கு வேண்டாமா, ஒரு கிரமம் வேண்டாமா, ஒரு அழகு, ஒரு அனாயிட்டிங் வேண்டாமா, ஒரு டெடிகேஷன் வேண்டாமா? இதுக்கு இந்த ப்ராமிஸ் என்ன, இதோட மினிஸ்ட்ரினா என்ன, இது எப்படியாப்பட்ட மினிஸ்ட்ரி? அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி ஆச்சு. நம்ம வேணாம அப்போஸ்தல பிதாக்களுடைய விசுவாசம் திருப்பும்படியா வந்திருக்கிறாரு. அப்போஸ்தல பிதாக்கள் எப்படி ஊழியம் செஞ்சாங்க? ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய நிலைமை நிர்பந்தமானது. உலகமானது இப்பொழுது கிறிஸ்துமஸுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. சாங் பிராக்டிஸ், இதை கேரல்ஸ் கலெக்ட் பண்றது, கிறிஸ்துமஸ் ட்ரீ நடனம் எல்லாம் செய்யணும், பலகாரங்கள் செய்யணும். இதான் ஓஹோடு நம்ம ஜாலியா இருக்கணும். எல்லாம் கிறிஸ்துமஸ், உலகமே கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் தாத்தா வருவாரு, வேடிக்கை காய்ப்பாரு,
இதான் அமெரிக்காவில் கிறிஸ்மஸ் டைம்லாம் ஏகப்பட்ட சேல்ஸ் ஆகும். வருஷம் முழுசும் ஆகிற சேல்ஸ் வந்து ஒரு 10 நாள் நமக்கு அந்த அவ்வளோ சேல்ஸ் ஆகிடும். கமர்ஷியலாக மாறி போச்சு. விதமான காலத்தில் இருக்கும் பொழுது அவங்க அமிதமான ப்ரோக்ராம், ரிலீஜியஸ் ப்ரோக்ராமில் இருக்கும் பொழுது, விதமாக இந்த மாசத்தை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது நம்ம வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை பாடுகிறோம், அவரை புகழ்ச்சிக்கிறோம். ஏனென்றால் எதனால நம்ம அப்படி செய்கிறோம்? we are worshiping the Lord. ஏன் worship பண்றோம் என்றால் we see our name in the Lamb's book. ஒரு தீர்க்கதரிசி வந்து நம்ம ஃபைலை அக்சஸ் பண்ணி உன்னுடைய பேர் லேம்ப் புக் ஆஃப் லைஃப்ல இருக்கு, நீ ராஜ்யத்துல போக போற, அதனால நீ பூமியில ஆளுகை செய்ய போற. உன் பொசுத்தை வந்து திறந்த அதுக்குட்டியானவர் என்ன செஞ்சார்? சிங்காசனம் அதுக்குட்டியார் வந்து சிங்காசனத்தாருடைய புஸ்தகத்தை வாங்கினார். அவர் புஸ்தகத்தை வாங்கின போது 424 தங்கள் தங்கள் சுரமணங்களையும் பசுத்தோனுடைய ஜபலாலய தூபத்தால் அறிந்த பொத்தவசத்தை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியாருக்கு வணக்கமாக இருக்கு. கருதி புஸ்தகத்தை வாங்கணும், அதை முத்திரையை உடைத்து நீ பாத்திரராக ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சில கோத்திரங்களில் பாசைக்காரர்கள் ஜனங்களில் ஜாதிகளிலிருந்து எங்களை ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்குமாக இந்த ராஜாக்கள் ஆசாரமாக்கி நாங்கள் புதிய பாட்டை பாடினார்கள். வர்ஷிப்பிங் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் லேம்ப் வந்து புஸ்தகத்தை வாங்கிட்டார். ஹல்லேலூயா. லேம்ப் புக்கை ஓபன் பண்ணி நம்முடைய பேரை யோவான் தன்னுடைய பேரை கண்டார். இதை அவர் எலைஜாக்கு புக்கை ஓபன் பண்ணி எலாயத்தே பாகாலுக்கு மங்கால நடக்காது இருக்கா. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு புக் ஓபன் பண்ணிருக்கு, 7 seals ஓபன் ஆயிருக்குது. We see our names written in the Lamb's book of life. So we are worshiping. Hallelujah. நாம இன்னைக்கு அவரை worship பண்றோம். Hallelujah. நம்ம சர்ச் ப்ரோக்ராம் இல்ல, இன்னைக்கு ஜனங்களெல்லாம் ப்ரோக்ராம்ல இருக்கும் பொழுது, கிறிஸ்மஸ் விழா கொண்டாட வேண்டியதுல அந்த ப்ரோக்ராம்ல இருக்கும் பொழுது நம்ம வந்து தேவனை ஆராதிக்கிறோம், ஆவியில கழுவுகிறோம். ஏனென்றால் நம்ம புக் ஓபன் ஆயிருக்கு. அவங்க புக் இன்னும் ஓபன் ஆகல, மேன்ஸ் டேல இருக்காங்க. போல எல்லாம் வேணாலும் ஜீவிக்கிறோம், எப்படி வேணாலும் போகலாம். யார் நம்மளை கேட்கிறது? என்னை கேட்கறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை சொல்லிக்கலாம். இப்ப அதிகாரம் இல்லை தான், மேன்ஸ் டே தான், லார்ட்ஸ் டே வரப்படும். உன் பொசுல இருந்து போட்டிருக்கே, அதை ஓபன் பண்ணி ஸ்கிரீன் போட்டு காமிக்கும் பொழுது அப்ப நீ என்ன செய்வ? கிரி கடல்ல போடு. நம்ம வந்து இன்னைக்கு களி கூடுவோம். ஆனா பூமியில அரசாடும். எங்களை தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்காக எங்களை ராஜாக்கள் ஆசாரியர் ஆகிய நாங்கள் பூமியில அரசாடுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். Hallelujah. We are worshiping, we are rejoicing. Hallelujah. ஏனென்றால் இந்த மெசேஜ் வந்து நம்முடைய பேரை கண்டுபிடிக்கும் மெசேஜ், நம்முடைய ஃபைல் அக்சஸ் பண்ணியிருக்கு. Hallelujah. நம்ம